to all the aspirants who are watching AIMTN channel. இன்னைக்கு நாம புது சீரீஸ் ஆன அறிவோம் ஆங்கிலம் அப்படிங்கிற சீரீஸோட ஃபர்ஸ்ட் டேல இருக்கும். ஸோ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி செஷன். ஸோ நாம எதுக்காக இந்த பர்டிகுலர் சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக நீங்கள் நிறைய பேர் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட், ரீசனிங் இது எல்லாமே ஈஸியாக வரலாம். பட் இங்கிலீஷ் தெரில அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நீங்கள் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த அறிவோம் ஆங்கிலம் அப்படிங்கிற சீரீஸ். ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிஜிஎலோட சிலபஸ். பட் சிஜிஎலோட சிலபஸை நம்ம மற்ற சிலபஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாம் அந்த சிலபஸை தாண்டி பேசிக்ஸ் ஆஃப் கிராமரும் சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. உங்களோட கரியர் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம பேசிக்காக 3 விதமாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து குரூப் ஏ, தென் குரூப் பி அண்ட் குரூப் சி. ஸோ குரூப் ஏல உங்களுக்கு தெரியும் வி ரைட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ். தென் வி ஹாவ் குரூப் பி எக்ஸாம்ஸ். அதில் வந்து சிஜிஎல் வரும், சிஜிஎல் குரூப் சிலையும் வரும். அண்ட் தென் வி ஹாவ் சிஹெச்எஸ்எல் அண்ட் எம்டிஎஸ். ஸோ எம்டிஎஸ்க்கு வந்து குவாலிஃபிகேஷன் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். ரொம்ப பேசிக்கான இங்கிலீஷ் தான் வந்து எம்டிஎஸ்ல கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலரான பேட்டர்ன் தான் இருக்கும். சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல்ல வந்து 2 டயர் எக்ஸாம் வைக்கிறாங்க. ப்ரிலிமினரி செஷன் ஒன்று அண்ட் தென் தி மெயின் எக்ஸாம். ஸோ ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு நீங்கள் போவீங்க. எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டயர் தான். ஸோ நம்ம இதோட சிலபஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸோட சிலபஸ் பார்க்க போகிறோம், பர்டிகுலர்லி சிஜிஎல் எக்ஸாம் அண்ட் எப்படி அது மற்ற எக்ஸாம்ஸ் இருக்கிற சிலபஸோட கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் நம்மளோட கிளாஸ் ஸ்கெடியூல், இந்த சிலபஸை நம்ம கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து 2ஆக பிரிச்சிருக்கோம், கிராமர் அண்ட் வெக்காபுலரி அப்படின்னு. அதை நம்ம என்னன்னைக்கு என்னென்ன கிளாஸஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தென் நீங்கள் என்ன பண்ணணும் as aspirants, what is expected of you, அதை நான் சொல்ல போகிறேன். ஸோ let's get into the syllabus part. ஸோ ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ஐபிபிஎஸோட பிஓ ப்ரிலிம்ஸ். ஸோ இதில் வந்து இங்கே இருக்குது இங்கிலீஷ் சிலபஸ். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் சிஜிஎல்ல வர போகிற சிலபஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், பேராஜம்பிள்ஸ் என்னன்னா ஒரு பேராகிராஃபில் இருக்கிற சென்டென்சஸை மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி, அதாவது ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் எது கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம கரெக்டான ஆன்சராக எழுதணும். வேர்ட் யூசேஜ், ஸோ இது எல்லாமே வந்து வெக்காபுலரி பார்ட்டில் வரும். தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டெஸ்ட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து சிமிலர். ஸோ ஒரு பேசேஜ் இல்லை ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம வந்து வெக்காபோ இல்லை வேர்ப் இல்லை நவுன் ஏதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து எதையாவது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் தென் வி ஹேவ் எரர் டிடெக்ஷன் ஆர் எரர்ஸ் ஸ்பாட்டிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது எல்லாமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து தான் வரும். ஸோ நம்ம அதனால பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் படிக்க போகிறோம். தென் பேராகிராஃப் கம்ப்ளீஷன், ஒரு இன்கம்ப்ளீட் பேராகிராஃபை வந்து வி ஹேவ் டு கம்ப்ளீட். அண்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இதுவுமே வந்து வெக்காபுலரி பார்ட்டில் வரும். அண்ட் மிஸ்லேனியஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கிராமர் பார்ட் என்ன வெக்காபுலரி பார்ட்லேருந்து வேணால் கொஸ்டின்ஸ் வரலாம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வரலாம், இல்லை ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வரலாம், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நரேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ திஸ் இஸ் ஐபிபிஎஸ் பிஓ. தென் ஐபிபிஎஸ் கிளர்க் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த சேம். ஸோ நம்ம ஹோமோனிம்ஸ் அப்படின்னா ஒரே சவுண்ட் இருக்கிற வேர்ட்ஸ், பட் அதோட மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் கூட ஒரே மாதிரி இருக்கும், பட் மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆன்டோனிம்ஸ், சினோனிம்ஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக தெரியும். ஆன்டோனிம்னா ஆப்போசிட் வேர்ட், சினோனிம்னா வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்ட். வேர்ட் ஃபார்மேஷன், ஸோ சஃபிக்ஸஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸஸ் யூஸ் பண்ணி வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. ஸ்பெல்லிங், ஸோ இது எல்லாமே வந்து வெக்காபுலரி பேஸ்ட் கொஷின்ஸ். அண்ட் ஸ்பாட்டிங் எரர், ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எரர் ஸ்பாட் பண்ணணும்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து கொஷின்ஸ் வரும். அண்ட் வெக்காபுலரியிலேருந்தும் கூட கொஷின்ஸ் வரலாம். அண்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட், ஆக்டிவ் பாசிவ், ஸோ இது எல்லாமே வந்து சிஜிஎல் அப்படியே இருக்கு. அண்ட் தீம் டிடக்ஷன், இது வந்து நமக்கு கிடையாது. பேசேஜ் கம்ப்ளீஷன், பேசேஜ் கொடுத்துட்டு அதை ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. பேரா ஜம்பிள் இருக்கு, பட் பேரா கம்ப்ளீஷன் இல்லை. டாபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பேசேஜ் இருக்கு. தென்
டாபிக் மீன்ஸ் நாம இங்க வந்து பேராகிராஃபை ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ஆனா இங்க டாபிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவிங் கன்க்ளூஷன்ஸ் நமக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இல்லை. ஓகேங்களா? தென் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அகேன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் நத்திங் பட் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, ஒரு 2 or 3 பேராகிராஃப்ஸ். அந்த பேராகிராஃப்ஸை பேஸ் பண்ணி நமக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்கும். அதுக்கு எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பேஸ்ட் ஆன் அவர் ரீடிங் ஆஃப் த பேராகிராஃப் அதுக்கான ஆன்சரை நாம எழுதுறோம். தென் க்ளோஸ் டெஸ்ட் இருக்கு, பேரா ஜம்பிள்ஸ் இருக்கு, மிஸ்சிலேனியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஆக்டிவ் பாசிவ் இல்லை இன்டைரக்ட் டைரக்ட் அப்படின்னு வேற எந்த பார்ட், கிளாஸஸ் ஃப்ரேசஸ் அப்படின்னு எந்த பார்ட்ல இருந்து வேணாலும் நமக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். அண்ட் இட் வில் ஆல்சோ பி பேஸ்ட் ஆன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். தென் fill in the blanks almost similar and multiple meaning, error spotting, again error spotting, parts of speech, grammar partல இருந்து வரும். and paragraph completion நமக்கு இல்லை. next we have EPFO SSA syllabus. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து again reading comprehension இருக்கு, fillers we don't have but we have close test, phrases, idioms and phrases இருக்கு நமக்கு. தென் odd sentences, அதாவது அதில் இருக்க தப்பான சென்டென்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் பேஸ்ட் ஆன் த ரீடிங். ஸோ நம்ம இந்த பேரா ஜம்பிள் படிக்கிற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஆட் சென்டென்சஸ் ஆல்சோ லைக். அண்ட் இன்ஃபரன்ஸ் நமக்கு கிடையாது. இன்ஃபரன்சஸ் நமக்கு கொடுத்துருக்க பேசேஜ்லேருந்து மீனிங் மேக் பண்ணி அதை பேஸ் பண்ணின கொஷின்ஸ். ஸோ வி டோன்ட் ஹாவ் இன்ஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ். சென்டென்ஸ் கம்ப்ளீஷனும் நமக்கு இல்லை. கனெக்டர்ஸ் வி டோன்ட் ஹாவ். பேராகிராஃப் கன்க்ளூஷன், phrasal verb, அது ரிலேட்டான கொஷின்ஸ் vocabulary பார்ட்லேருந்து வரும். அண்ட் எரர் டிடெக்ஷன் of course we have. and question words usage, question word usage almost grammar பார்ட்லேருந்து and vocabulary based questions. so almost 80% of the syllabus we have similar to CGL syllabus. then we have UPSC EPFO where we have almost everything like phrase replacement. ஒரு ஃப்ரேஸை ரீப்ளேஸ் பண்ணோம். இங்கே வந்து நமக்கு வேர்ட்ஸ் இருக்கும், இல்லை இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் ஆர் பேராகிராஃப் கம்ப்ளீஷன் we don't have but we have para jumbling. and close test, error spotting, fill in the blanks. almost close test and fill in the blanks are same. para jumbles, phrases, idioms, spelling based question. தப்பான ஸ்பெல்லிங் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் கரெக்டான ஸ்பெல்லிங் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் synonyms and antonyms. next we have IBACO syllabus. so idhula pathina ACIO syllabus, idhula spelling correction, improvement we don't have. adjectives we have, idioms and phrases, verbs. so idu ellame vandu parts of speech la vandrum. then fill in the blanks, synonyms and antonyms, grammar part. of course we have one word substitution, அப்புறம் verbal comprehension, then detecting misspelled words, spelling தப்பா இருந்தா, passages, clauses, spot the error, again vocabulary, sentence structure பேஸ் பண்ணி questions இருக்கலாம். அதாவது ஒரு பேராகிராஃபை தப்பா அரேஞ்ச் பண்ணியும் questions இருக்கலாம், ஒரு சென்டென்ஸை தப்பா அரேஞ்ச் பண்ணியும் questions இருக்கலாம். then we have the CGL syllabus. so CGL syllabus பார்த்தீங்கன்னா tier 1ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, candidates ability to understand correct English, his basic comprehension and writing ability etc would be tested. so CGL first tier பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒருத்தரால் வந்து பேசிக் இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசிக்காக காம்ப்ரிஹெண்ட் இஸ் நத்திங் பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு ரைட்டிங் எபிலிட்டியும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் கிராமர் அண்ட் vocabulary. ஸோ நெக்ஸ்ட் CGL சிலபஸோட டயர் 2 பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதான். ஸோ நம்ம இப்போ பார்த்த ஆல்மோஸ்ட் எல்லா சிலபஸில் இருக்கிற பார்ட்ஸுமே வந்து இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் vocabulary. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துலேயுமே vocabulary பேஸ்ட் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், vocabulary பேஸ்ட் போர்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வரும், பேராகிராஃப் ஸ்ட்ரக்சர்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். தென் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஹோமோனிம்ஸும் இதில் இருக்குது. homonyms, synonyms, antonyms, spelling, spot the error. so synonyms, antonyms ஓட correct usage, அதாவது அதையுமே வந்து spot the errorல நமக்கு கொடுத்துருக்கலாம். okay, fill in the blanks, again synonyms, antonyms, detecting misspelled words,
idioms and phrases. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு 4-5 வார்த்தைகள் இருக்கிற இடத்துல நம்ம ஒரே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், அதுதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஆக்டிவ் passive voices of verbs, then conversion into direct and indirect narration, again shuffling of sentence pattern, sentence oda pattern shuffle பண்ணிருப்பாங்க, paragraph jumbling மாதிரி sentence jumble பண்ணிருப்பாங்க, அதை நம்ம கரெக்டா எழுதணும். shuffling of sentences in a passage, இதுதான் வந்து para jumble. then close test, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பேசேஜோ இல்லை ஒரு சென்டென்ஸோ கொடுத்துட்டு அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான கரெக்டான வேர்பா இல்லை அட்ஜெக்டிவா இல்லை நவுனோ என்ன ஃபில் பண்ணணுமோ அதை நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணணும். தென் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. டு டெஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் 3 or more paragraphs will be given. ஸோ நமக்கு 3 பேராகிராஃப் கிட்டத்தட்ட 2லேருந்து 3 பேராகிராஃப் இல்லை 3 பேராகிராஃப் அதிகமான பேராகிராஃப்ஸும் நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் கொஸ்டின்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் தோஸ், அந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் தோஸ் வில் பி ஆஸ்ட். அட்லீஸ்ட் ஒன் பேராகிராஃப் ஷுட் பி சிம்பிள் ஒன், அதாவது ஒரு பேராகிராஃப் வந்து நமக்கு சிம்பிளான ஒரு பேராகிராஃபாக இருக்கும். ஸோ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசேஜஸே வந்துட்டு ஒரு 3 கொஸ்டின் இல்லை 4 கொஸ்டின் வரலாம். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் வந்து சிம்பிளான ஒரு ஸ்டோரியிலேருந்து ஒரு புக்கில் இருக்கிற ஸ்டோரியிலேருந்து வரலாம். அதர் 2 or 3 பேராகிராஃப்ஸ் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் இல்லை எடிட்டோரியல், நியூஸ் பேப்பரில் இருக்கிற ரிப்போர்ட்டையோ இல்லை எடிட்டோரியலையோ கட் பண்ணி அதை கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணணும்னா நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணணும். ரெகுலராக நீங்கள் ஃபிக்ஷன் கூட ரீட் பண்ணலாம். இன் ஆர்டர் டு கெட் இன் டு இங்கிலீஷ், நீங்கள் லாங்குவேஜை ஈஸியாக அக்வயர் பண்ணுறதுக்காக யூ கேன் ஸ்டார்ட் ரீடிங். ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். பிகாஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஆர்டிக்கல் போகும்போது ரொம்ப அப்ஜெக்டிவாக இருக்கும், உங்களால் ஈஸியாக படிக்க முடியாது. அப்ஜெக்டிவ் இஸ் சப்ஜெக்டிவ்னா ஸ்டோரின்னும் போது அதில் நீங்களே உங்களை வந்து யூ கேன் சி யோர் செல்ஃப் இன் தட் ஸ்டோரி. ஆனால் பேப்பர் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வந்து அப்ஜெக்டிவாக இருக்கும், ஏதோ அதுலேருந்து நீங்கள் ஃபேக்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ ஸ்டார்ட் ரீடிங் வித் அ ஃபிக்ஷன், ஒரு ஷார்ட் ஸ்டோரியோ ஒரு நாவலோ எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரீடிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த சிலபஸை எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். 2ஆக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் கிராமர், செகண்ட் பார்ட் இஸ் vocabulary. ஸோ கிராமரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி எரர் ஸ்பாட்டிங்கில் we will be teaching you parts of speech. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டைரக்ட் நரேஷன், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ், பேராஜம்பிள் அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அப்புறம் சென்டென்ஸ் கரெக்ஷன், அதாவது டென்சஸ் அண்ட் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். ஸோ இது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நடத்தும் போதே வந்து இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம் ஆல்மோஸ்ட். தென் யூ கம் டு idioms and phrases. ஸோ இது எல்லாமே வெக்காபுலரி பார்ட்டில் வரும். idioms and phrases, antonyms and synonyms எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி சொல்லி கொடுப்போம். தென் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், fill in the blanks or close test, and reading comprehension, spelling correction. ஸோ இதில் வந்து இது வந்து பியூர்லி வெக்காபுலரி கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா fill in the blanks and close test வெக்காபுலரியிலேருந்தும் கொஷின்ஸ் வரலாம், கிராமர் பார்ட்லேருந்தும் கொஷின்ஸ் வரலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேயும் வந்து பேசிக்காக நமக்கு கிராமர் தெரிஞ்சிருந்தால் தான் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனே படிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் கரெக்ஷனுமே வந்து இதை பேஸ் பண்ணியும் வரலாம், கிராமர் பேஸ் பண்ணி இருக்கலாம். தென் மோஸ்ட்லி இதில் இருக்கிறது எல்லாமே வந்து கிராமர் பேஸ் பண்ணியும் வரலாம், பட் கொஞ்சம் ஒரு more than 60% will be based on vocabulary. Okay, then we'll see what is the weightage. So weightage பார்த்தீங்கன்னா almost 10 to 12 questions வந்து நீங்கள் கிராமர் பார்ட், அதாவது இந்த பார்ட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 13 to 15 questions will be based on the vocabulary. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் வந்து நீங்கள் பாஸ் ஆகிற சீக்ரெட் அப்படிங்கிறதே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே படிப்போம், ஆனால் இதை எல்லாத்தையும் 12 minutesல ஆன்சர் பண்ண முடியுமா 25 கொஷின்ஸ்க்குன்னு கேட்டால் எடுத்த உடனே முடியவே முடியாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் படித்து எல்லா ரூல்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய மாக் டெஸ்ட் டெய்லி எழுதி பார்க்கறதுனால மட்டும்தான் வந்து உங்களால் ஈஸியாக வந்து அதை அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ வி வில் கெட் இன் டு
தி கொஸ்டின். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எரர் ஸ்பாட்டிங் பார்ப்போம். எரர் ஸ்பாட்டிங்கில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ டியூரிங் அன் earthquake it is advised to take cover above a table to save your life. ஸோ இந்த சென்டென்ஸை படிக்கும் போது இப்படி கொடுத்துருக்காங்க ஸ்லாஷ் ஸ்லாஷ் அப்படின்னா இந்த ஸ்லாஷை வந்து ஒரு சங்க் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இதை வந்து ஏன்னு நேம் பண்ணியிருக்காங்க, இதை பி நேம் பண்ணியிருக்காங்க, இது சி, தென் திஸ் இஸ் டி. ஸோ இதில் எது வந்து தப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இல்லை சம்டைம்ஸ் இதை மூணாக பிரிச்சுட்டு லாஸ்ட் வந்து நோ எரர் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். நிறைய டைம் நோ எரர் ஆப்ஷனும் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டியூரிங் அன் earthquake நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க. கவர் அபவ் அ டேபிள். earthquake வருதுன்னா டேபிளுக்கு மேலேயே நம்ம போவோம், அதுவும் கவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர் பண்ணணும்னா என்ன, நம்ம மேலே ஏதோ கவர் ஆயிருக்கணும். அப்போ டேபிள் மேலே நம்ம போனோம்னா நம்ம மேலே எதுவுமே கவர் ஆயிருக்காது. ஸோ இட் ஷுட் பி கவர் அண்டர் அ டேபிள். ஸோ இந்த பர்டிகுலர் சங்க் ஆஃப் த சென்டென்ஸ்ல தான் வந்து மிஸ்டேக் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து தப்பான பார்ட் இன் திஸ் சென்டென்ஸ். ஸோ இதை வந்து ஜகல் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி ஏபிசி அப்புறம் டி வந்து நோ எரர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் அப்படின்னு ப்ரெப்போசிஷன்லேருந்து வந்திருக்கு. ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணியும் தப்பு வரலாம், அதாவது ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கலாம். அப்போ நம்ம இது இங்கே வரணும், ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பார்ட்டை எரர்னு சொல்லலாம். இல்லை இடியம்ஸ் பேஸ் பண்ணியும் நமக்கு வந்து கொஷின்ஸ் வரலாம். ஸோ இடியம்ஸ்னா இங்கே ஏதாவது ஒரு இடியம் கொடுத்துட்டு இதுக்கும் அந்த இடியம்க்கும் அந்த சென்டென்ஸ்க்கும் இடியம் கொடுக்குற மீனிங்க்கும் அந்த சென்டென்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம எரர் ஸ்பாட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் எரர் ஸ்பாட்டிங். தென் we have direct and indirect narration. So இங்க இந்த question பாருங்க. She said I am in no mood to work now. So நம்ம இதை எப்படி வந்து indirect speechல மாத்துவோம். So she said அப்படியே வரும். So indirectல மாத்துறோம். So we will have to add statementங்கிறதுனால that. So இங்க யார் பேசுறாங்க, அந்த she அப்படிங்கிற கேரக்டர் பேசுறாங்க, she. So அப்போ இந்த I will become she. So she was. So am வந்து என்ன ஆகும்னா past tenseக்கு வாஸா மாறிடும். ஸோ ஏன்னா இவங்க அப்போ அவங்க கிட்ட பேசியிருக்காங்க, அப்போ பேசும்போது அந்த பெண் சொல்லியிருக்காங்க ஐ எம் இன் நோ மூட் டு ஒர்க் நவ், எனக்கு இப்போ ஒர்க் பண்ண விருப்பம் இல்லைன்னு. ஸோ அதை கொஞ்ச நேரம் கழிச்சோ ஐ மீன் ஒரு 5 minutes கழிச்சு கூட யார்கிட்டயோ சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால அப்போ நம்ம என்ன சொல்றோம், அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆம் வந்து வாஸா மாறிடும். She was in no mood to work. மற்ற எல்லாமே அந்த சென்டென்ஸ்ல அப்படியே தான் வரும். ஒர்க் நவ் மட்டும் தென்னா மாறிடும். ஏன்னா அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த விஷயம் நடக்கல, அது அப்போ நடந்துச்சு இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஒர்க் பண்ண மூட் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து இப்படி மாறும். ஸோ இது கரெக்டான சென்டென்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான். He said that she was in no mood to work then. Okay, so this is direct and indirect narration. So இதே மாதிரி indirect sentence கொடுத்துட்டு டைரக்டா மாத்த சொல்லுவாங்க. Okay, next active and passive voices. So இதுல இருந்து select the correct passive form of the given sentence. Manu will tell her later. ஸோ பேசிக்காக ஆக்டிவ் அண்ட் பேசிவ்னால என்ன பண்ணணும்னா ஆக்டிவ்லேருந்து பேசிவ் மாற்றணும்னா சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் மாற்றுவோம். ஸோ ஹர் அப்படிங்கிறது வந்து இங்கே ஷீயா வரும். ஷீ வில் பி, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஷீ வில் பி டோல்ட், லேட்டர் வில் பிகம் லேட்டர் அகேன். she will be told, யார் அவங்க கிட்ட சொல்ல போறாங்க, மனு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், பை யாராலங்கிறதுக்கு பை போடுறோம், மனு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் வந்து 3. ஸோ இந்த மாதிரி பேசிவ் வாய்ஸ்ல கொடுத்துட்டு
ஆக்டிவ் வாய்ஸ்லையும் மாற்ற சொல்லலாம். அகெயின் ஷீ வில் பி டோல்ட் லேட்டர் பை மனு அப்படின்னு சொன்னா மனுவை வந்து சப்ஜெக்ட் ஆக்கிடும். மனு வில் பி டோல்ட டெல்லுன்னு போட்டு ஹர் லேட்டர் அப்படின்னு மாற்றலாம். இல்லை லேட்டர் ஹர் அப்படின்னு. ஆனால் சென்டென்ஸில் வந்து ஹர் லேட்டருங்கிறது தான் வந்து கரெக்டான ஃபார்மாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் டு பேசிவ், பேசிவ் டு ஆக்டிவ் மாற்ற சொல்லுவாங்க. தென் பேரா ஜம்பிளிங், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு பேராகிராஃபை ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கரெக்டான ஆப்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும், எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்க, sentences of a paragraph are given below in jumbled order. Arrange the sentences in the correct order to form a meaningful and coherent paragraph. So first, a panther is reported to have broken into a house yesterday in search of food and shelter. ஒரு panther ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு ஃபுட் ஷெல்டருக்காக. ஸோ நம்ம இங்கே பேந்தர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பேந்தர்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ பேந்தர் அப்படின்னா ஆல்ரெடி அந்த பேந்தரை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தெர் இஸ் ப்ராபபிலிட்டி தட் திஸ் குட் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, தென் த வில்லேஜர்ஸ் ஹர்ட் ஹிஸ் கிரைஸ். ஸோ இங்கே ஹிஸ்ன்னு வருது. வில்லேஜர்ஸ் யாரோ கத்துற சத்தத்தை கேட்குறாங்க. ஹிஸ் அப்படிங்கிறது பேந்தரை நம்ம சொல்ல மாட்டோம். மோஸ்ட்லி அனிமல்ஸை வந்து இட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ த வில்லேஜர்ஸ் ஹர்ட் ஹிஸ் கிரைஸ் அண்ட் ரேன் டு த ஹவுஸ். பட் த ஸ்கேர்ட் அனிமல், இங்கே ஸ்கேர்ட் அனிமல்னு சொல்றது எது? அந்த பேந்தரை. ஓகே, பட் த ஸ்கேர்ட் அனிமல் ஹேட் ரன் அவே த்ரூ தி விண்டோ பை தென். ஸோ அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? அந்த அனிமல் விண்டோ வழியாக எஸ்கேப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது செகண்ட் சென்டென்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே ஹிஸ்ங்கிற கேரக்டர் புதுசாக வந்தது. It secretly slouched into a room where a young man named Johnny was sleeping, who suddenly woke up and realized that the beast was roaming around his bed. So itங்கிறது எது? panther. So நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், panther வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு and it is secretly slouching into a room. So இது there is possibility that இந்த சென்டென்ஸ் அடுத்த சென்டென்ஸா இருக்கலாம், அதாவது செகண்ட் சென்டென்ஸா இருக்கலாம். ஏன்னா பேந்தரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அது வீட்டுக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் அது சீக்ரெட்டா உள்ள போய் ஸ்லவுச் பண்ணி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜானி அப்படிங்கிற கேரக்டர் இருக்காரு. மேபி இந்த ஜானி தான் வந்து இங்க சொல்லியிருக்கிற ஹிஸ் அப்படிங்கிற அந்த ஹீயா இருக்கலாம். ஓகே, he was sleeping by then but suddenly he woke up and realized that the beast was roaming. beast அப்படிங்கறத இங்க இந்த பேந்தரை சொல்றாங்க. was roaming around his bed. ஸோ அவரோட பெட்டை சுத்தி வர்றத பார்த்து அந்த சத்தத்துல அவர் வந்து எந்திரிக்கிறாரு. just as the panther was about to leap. ஸோ இப்ப பாருங்க, பேந்தர் அவர் மேல குதிக்க போகுது. ஓகே, ஸோ அப்ப பாசிபிளா பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்கும். அதுக்கடுத்து பேந்தர் என்ன பண்ணுச்சு அந்த ரூம்குள்ள போயிட்டு வீட்டுக்குள்ளன்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கடுத்து அவர் மேல குதிக்க போகுது. just as the panther was about to leap on him, he swiftly shot out of bed and hid in the closet. அங்க ஒரு closet இருக்கு, அதுக்குள்ள வந்து அவர் அது மேல வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு? பெட்ல இருந்து எழுந்திரிச்சு அந்த closetக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? வில்லேஜர்ஸ் எல்லாம் அவரோட இந்த சத்தத்தை கேட்டு அவங்க உள்ள வராங்க. அவர் கத்துற சத்தத்தை கேட்குறாங்க, உள்ள வந்து பாக்குறாங்க. பட் அதுக்குள்ள என்ன ஆயிடுது? பேந்தர் எஸ்கேப் ஆயிடுது. ஸோ இட் ஷுட் பி ACDB. ஸோ இது வந்து வெரி ஈஸி, பட் உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்குள்ள நீங்க வந்து இதை முடிக்கணும். அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே வந்து இதை அரேஞ்ச் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட ரீடிங் எபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கு என்ன? ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் கரெக்ஷன். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் that can substitute the underlying segment in the given sentence. Okay, so இங்க வந்து ஒரு went out all our calculations அப்படிங்கிறதா இங்க underline sentence. இந்த underline sentenceக்கு வந்து கரெக்டான சப்ஸ்டிடியூஷன் நம்ம கொடுக்கணும். நோ சப்ஸ்டிடியூஷன்னாலும் சப்ஸ்டிடியூஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா இது மூணு ஆப்ஷனுமே வந்து கரெக்டா இல்லை அப்படிங்கிறதுக்கு. So the rate of interest for the loan went out of all our calculations. So
அவங்க ஏதோ ஒரு லோன் போட்டிருக்காங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது, அவங்க கேல்குலேஷன்ஸை தாண்டி போகுது. வெண்ட் அவுட் ஆல் அவர் கேல்குலேஷன்ஸ். வெண்ட் அவுட்னா அதையும் தாண்டி போகுது. நான் வந்து 1 லட்ச ரூபா தான் இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இது வந்து 1.5 lakhs வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அண்டர் ஆல் அவர் கேல்குலேஷன்ஸ் அப்படின்னா, அண்டர்னா அதுக்குள்ள அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஸோ இட் இஸ் நாட் த கரெக்ட் சாய்ஸ். நோ சப்ஸ்டிடியூஷன், we will not be able to decide. ஏன்னா மற்ற 2 ஆப்ஷன்ஸை பார்க்கணும். ஸோ பியாண்ட் ஆல் அவர் கேல்குலேஷன்ஸ், பியாண்டுங்கிறது என்ன, தாண்டி போகிறது. ஸோ திஸ் குட் பி த ஆன்சர். ஆர் பிசைட்ஸ் ஆல் அவர் கேல்குலேஷன் அப்படின்னா எக்ஸப்ட் அப்படிங்கிற மீனிங் பிசைட்ஸ் கொடுக்குது. எக்ஸப்ட் அவர் கேல்குலேஷன் அப்படிங்கிற மீனிங்ல அவங்க சொல்லலை, நம்ம கேல்குலேஷனை தாண்டி போகுது அப்படிங்கிற மீனிங்கை சொல்றாங்க. ஸோ இதுக்கு அப்ரோப்ரியேட்டான ஒரு சப்ஸ்டிடியூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பியாண்ட் ஆல் அவர் கேல்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது தான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் அதிகமாக பண்ண ஜஸ்ட் இதை ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நீங்கள் பார்க்கும் போதே இது வந்து சப்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ண கொஷின் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அதனால தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு இந்த கொஷினை முடிச்சு அடுத்த கொஷனுக்கு போக முடியும். ஸோ 25 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் 12 minutesல முடிக்கணும். அப்போ ஒரு கொஷனுக்கு ½ a minute தான் உங்களுக்கு டைம். ஒரு நிமிஷத்துல 2 கொஷின் அட்டன் பண்ண வேண்டி இருக்கும். தென் idioms and phrases. ஸோ செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். இங்கே வந்து கிரீன் ஹார்ன் அப்படின்னு ஒரு இடியம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கரெக்டான மீனிங் நம்ம கிட்ட கேட்குறாங்க. கிரீன் ஆன் அப்படின்னா அன்எஜுகேட்டட் பர்சனா, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா, கிளவர் பர்சனா, ஸ்கில்டு பர்சனா அப்படின்னு சொல்லி. பட் இங்கே கிரீன் ஹார்ன் அப்படின்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை தான் வந்து நம்ம கிரீன் ஹார்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிரீன் ஹார்ன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுபாய்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அமெரிக்காவில் இருக்கிற அந்த 1920th century கவுபாய்ஸில் வந்து புதுசாக ஒரு கவுபாய் வராங்க அப்படின்னா அவங்களோட சேடல் அவங்க சேடல் யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ஸில் ஏறுறதுக்கு சேடல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, மேலே உட்கார. அந்த சேடலில் ஒரு ஹார்ன் இருக்கும். அந்த ஹார்னில் வந்து பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க, அது பச்சையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க புதுசாக வந்திருக்கிற ஒரு கவுபாய் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கணும், அவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக க்ரீன் கலர் ஹார்னை வந்து சிக்னிஃபை பண்ணும். ஸோ அது வந்து நாம் யூஸ் பண்ணி இப்போவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சனை வந்து நாம் க்ரீன் ஹார்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஸோ நீங்கள் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து நான் தலைமுழுகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு நம்ம ஒருத்தங்க ரோட்டில் நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா, டசன்ட் மீன் தட் நான் வீட்டில் சொல்லிட்டு வந்தேன். இட் மீன்ஸ் தட் நீ ஒழுங்காக வீடு போய் சேர மாட்டியா, இப்படி வந்தேன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா, நீ இறந்துருவே அப்படிங்கிற மீனிங்ல நம்ம சொல்கிறோம். தலைமுழுகிட்டேன் அப்படின்னா நாட் டேக்கிங் அண்ட் ஹெட் பாத், விச் மீன்ஸ் நான் இதோட அவனோட எந்த கனெக்ஷனும் எனக்கு கிடையாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழில் சில மரபு சொற்றொடர்கள் யூஸ் பண்ணுவோம். அதாவது அதோட மீனிங் ஒன்றா இருக்கும், ஆனால் ஜென்ரலாக அந்த சென்டென்ஸோட மீனிங், அந்த ஃப்ரேஸோட மீனிங் ஜென்ரலாக பார்த்தா ஒரு மீனிங் கொடுக்கும். ஆனால் அதுக்கு உள்ள காலமாக நம்ம ஒரு மீனிங் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அதை தான் வந்து நம்ம ஃப்ரேசஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். இங்கிலீஷில் இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடியம் தான் வந்து இந்த கிரீன் ஹார்ன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடியம்ஸை நம்ம வொக்காபுலரியில் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆன்டோனிம்ஸ் அண்ட் சினோனிம்ஸ். ஸோ ஆஸ் யூ நோ, சினோனிம் அப்படின்னா என்ன, அதுக்கு ஈக்குவலண்டான மீனிங் கொடுக்கறது. ஈக்குவலண்ட் மீனிங். இப்போ இங்க ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க கொனோட் அப்படின்னு. நமக்கு இங்கிலீஷ்ல கொனோட் அப்படிங்கிற வார்த்தை, இதை நீங்க எதோட சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டினோட். அதாவது டினோட்டேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. டினோட்டேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு சொல்லோட ஆக்சுவலான மீனிங், டிக்ஷனரி மீனிங்னு வச்சுக்கோங்களேன், அது டினோட்டேஷன். கொனோட்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை கான்டெக்ட்ல நம்ம யூஸ் பண்ணா அது டிஃப்ரெண்டான மீனிங்கை கொடுக்கும். டிக்ஷனரி மீனிங் ஒன்றா இருக்கலாம், ஆனால் கான்டெக்சுவலாக வந்து வேற மீனிங் அதுக்கு இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து கொனோட்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது ஈக்குவலண்டான வேர்டு பாருங்களேன். கமெண்ட் அப்படின்னா ஒருத்தரை பற்றியோ எதையோ பற்றி கமெண்ட் பண்ணுறது, ஏதோ சொல்கிறது. கிரிட்டிசிசமும் அதே மாதிரி தான். இதில் என்ன தவறு இருக்குது, இதில் எது சரியாக இருக்குன்றது சொல்லுது. கிரிட்டிசிசம் எப்பவுமே தப்பான ஒன்றா இருக்காது. பட் ஜென்ரலி நாம் இந்த வேர்டே எடுத்துக்கோங்களேன், கிரிட்டிசைஸுங்கிற வேர்டே ஜென்ரலாக வந்து டிக்ஷனரி மீனிங் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் வந்து எதை பற்றி வேணாலும்
சொல்றதா இருக்கலாம். அது பர்டிகுலரா நெகட்டிவ் மீனிங் கிடையாது. ஆனா நான் இப்போ ஒருத்தர் வந்து டீச்சர் கிரிட்டிசைஸ்ட் ஹிம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்ப எல்லாரும் அதை எப்படி எடுத்துப்பாங்க? டீச்சர் வந்து அவரை வந்து ஏதோ அவரோட ப்ரெசன்டேஷனை பத்தி குறை சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ கிரிட்டிசிசம்னாலே குறை சொல்றது அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்ல அப்படி புரியுது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வந்து கொனட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு வார்த்தையோட மீனிங் ஒன்னா இருக்கலாம், ஆனா அதை நம்ம யூஸ் பண்ற இடத்த பேஸ் பண்ணி அதோட மீனிங் டிஃபர் ஆகலாம். அதுதான் கான்டெக்ட் அப்படின்னு சொல்றோம். எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம், எதோட நம்ம யூஸ் பண்றோங்கிறதா வந்து கான்டெக்ட். ஸோ கான்டெக்ட் பேஸ் பண்ணி அதோட மீனிங் மாறலாம். ஸோ கிரிட்டிசைஸும் கிடையாது, காமெண்ட்டும் கிடையாது. கேருங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும், கேரும் கிடையாது. ஸோ கன்வே, நான் ஒன்று சொன்னேன், அது எப்படி கன்வே ஆச்சு, அது எப்படி கொனோட் ஆச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ இது மாதிரி தான் நீங்க எலிமினேஷன் மூலயமா தான் வந்து சம்டைம்ஸ் இந்த வார்த்தை உங்களுக்கு மீனிங் தெரியாம இருக்கலாம், பட் எது அதோட கரெக்ட் மீனிங்கா இருக்காதுங்கிறத பேஸ் பண்ணி எலிமினேட் பண்ணியும் நாம வந்து கரெக்டான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனிம் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட் இன் த given sentence. God has clearly blessed, அதாவது ஆன்டனிம்னா ஆப்போசிட் மீனிங் இருக்கிற வேர்ட். God has clearly blessed human beings for his glory. ஸோ God வந்து ஹியூமன் பீயிங்ஸை பிளஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு எடுத்துக்கோங்க. அப்பாயிண்டட்னா யாரையோ ஒருத்தங்களை நியமிக்கிறது. கரெக்ட், இது வந்து கரெக்டான மீனிங் கிடையாது, ஐ மீன் கரெக்டான ஆப்போசிட் வேர்ட் கிடையாது. ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிறதுனா உருவாக்குறது, அதிகமா அதே எண்ணிக்கையில பெருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுவும் கிடையாது. அப்ளை அப்படிங்கிறதும் கிடையாது. தென் பிளஸ்ஸிங் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு என்னன்னா கர்ஸ். இதுதான் வந்து இதுக்கு கரெக்டான ஆப்போசிட் வேர்டா இருக்கும். ஒருத்தங்களுக்கு வரம் கொடுக்குறாங்க, அதுக்கு ஆப்போசிட் வந்து சாபம். அது எதுவுமே வந்து இந்த கான்டெக்ட் கரெக்டான வார்த்தையா வராது. தென் ஹோமோனிம்ஸ். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹோமோனிம்ஸுங்கிறது வந்து ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கிற வேர்ட்ஸ், ஆனால் அதோட மீனிங் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஹோமோனிம் டு ஃபில் இன் த blank. Children enjoyed the fair very much. ஸோ இங்கே இருக்கிற 4மே வந்து ஃபேர் தான். ஸோ இந்த ஃபேரோட ஆக்சுவல் மீனிங் பார்த்தீங்கன்னா டு ஃப்ளோ. இதெல்லாம் அவ்வளவா நம்ம வந்து இப்போ இருக்கிற இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபியர் இதையும் கிட்டத்தட்ட ஃபேர் மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரொனன்சியேஷன். ஃபியர்னா பயம். இந்த ஃபியர் ஃபேர், இந்த ஃபியருக்கு வந்து கம்பேனியன் அப்படிங்கிற மீனிங் வரும். தென் திஸ் இஸ் ஃபேர். ஃபேர் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட் ஃபேராக இருக்கலாம், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, சில்ட்ரன் வந்து அங்கே போகிறத வந்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னா அது ஃப்ளோயிங்காக இருக்க வாய்ப்பு இல்லை, பயமாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு கம்பேனியனாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. பட் இதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது இந்த வார்த்தையெல்லாம். ஸோ இட் ஹஸ் பிகம் அப்சலீட். அப்சலீட் அப்படின்னா நாட் இன் யூஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபேர் அப்படின்னா தான் இங்கே கரெக்டான மீனிங் வருது. ஸோ இந்த ஹோமோனிம் தான் இதுக்கு கரெக்ட். செலக்ட் நியரஸ்ட் ஹோமோனிம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க ஆஃப் த கிவன் வேர்ட். அக்செப்ட். அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கிறது. ஆனால் இங்கே நம்ம மீனிங் பார்க்க போகிறது கிடையாது. இங்கே நம்ம பார்க்க போகிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற ப்ரொனன்சியேஷன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேர், ஃபியர் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கும். அதே மாதிரி இங்கே accept, accent, expect, accept, expert. ஸோ இதை வந்து accentன்னு பிரிச்சுக்கோங்க. expect, then accept. expectனா அதை தவிர்த்து. accent அப்படின்னா நம்ம பேசுகிற மாடுலேஷன். expect அப்படின்னா எதிர்பார்க்கறது. accept அப்படின்னா அதை தவிர்த்து. ஸோ accept, accept கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரொனன்சியேஷன். எக்ஸ்பர்ட் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட் இருக்கிற ஒரு பர்சன், பர்டிகுலர் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஹோமோனிம் பார்த்தீங்கன்னா இதுதான், எக்ஸெப்ட், எக்ஸெப்ட். தென் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், select the option that has been used as a one word substitution to the given group of words. A room where dead bodies are kept until buried. So ஒரு ரூம்ல dead bodies bury பண்ற வரைக்கும் வச்சிருப்பாங்க. So we generally know it is mortuary.
பட் சில டைம் நமக்கு தெரியாத வேர்ட்ஸும் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எதெல்லாம் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறத எலிமினேட் பண்ணணும். ஸோ நமக்கு அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னு நமக்கு நிறைய வெக்காபுலரி தெரியணும். வெக்காபுலரி தெரியணும்னா நிறைய ரீட் பண்ணணும். ஸோ ஒன்லி த்ரூ ரீடிங் நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும், கிராமர் மேபி த்ரூ ரூல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் கிராமர் கூட ரூல் படிக்காம நீங்கள் ரூல் படிச்சிருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரீடிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்யூஷனே சொல்லும் தட் திஸ் ஆப்ஷன் இஸ் ராங், திஸ் ஆப்ஷன் இஸ் ரைட், திஸ் இஸ் நாட் த ரைட் வே டு புட் திஸ் சென்டென்ஸ் அப்படின்னு உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் சப்கான்ஷியஸில் அந்த கிராமர் எல்லாம் உங்களுக்கு உள்ளே போயிருக்கும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது. ஓகே, ஸோ அதனால் நிறைய ரீட் பண்ணுங்கள், டெய்லி நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கோங்க. ஸோ சானிட்டோரியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல், ரொம்ப நாளாக க்ரானிக் டிசீஸ் இருக்கவங்கெல்லாம் வந்து அங்கே அட்மிட் ஆகிருப்பாங்க, அங்கே அவங்கள பார்த்துப்பாங்க. மியூசியம் உங்களுக்கே தெரியும், அ பிளேஸ் வேர் தே கீப் ஆல் த ஹிஸ்டாரிக்கலி அண்ட் கல்ச்சுரலி வேல்யூபிள் ஆப்ஜெக்ட்ஸ். அதை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க, அதே டைம் அங்கே ப்ரிசர்வும் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் சஃபாரி வந்து இட்ஸ் அ ஜேர்னி இன்டு த ஒரு ட்ரிப் இன்டு த வைல்ட். அங்கே போயிட்டு அந்த வைல்ட் அனிமல்ஸ் வாழ்கிற இடத்துலேயே வந்து அங்கே போய் அந்த வைல்ட் அனிமல்ஸை பார்க்குறது, ஃபோட்டோகிராஃப் பண்ணுறது அப்படி எல்லாமே வந்து சஃபாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நமக்கு கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சரி. மார்ச்சரிங்கிறது தான் வந்து டெட் பாடிஸ் எல்லாம் வைக்கிற இடம். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து நீங்கள் எலிமினேஷன் மூலியமாக தான் ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும். சில டைம் உங்களுக்கு எக்ஸாக்டான மீனிங் இருக்கிற வேர்ட்ஸ் தெரிய வரும். ஸோ ப்ளீஸ் கீப் ரீடிங். நெக்ஸ்ட், fill in the blanks or this is called close test. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாலோயிங் பேசேஜ் some words have been deleted. சில வேர்ட்ஸை delete பண்ணியிருக்காங்க. Read the passage carefully and select the most appropriate option to fill in each blank. ஸோ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு எது கரெக்டான வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது இந்த பேசேஜ் என்ன எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேசேஜ் எதில் ஸ்டார்ட் ஆகுது, deforestation. ஸோ சம்திங் தட் ஹாஸ் டு டூ வித் ஃபாரஸ்ட்ல இருக்கிற அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரீஸாக இருக்கலாம், எதையோ ஒன்று பற்றி பேசுது. டீஃபாரஸ்டேஷன்னா என்ன பண்ணுது, காட்டை அடிக்கிறாங்க. எந்த பர்பஸ்க்காக வேணா இருக்கலாம், முக்கியமாக வந்து விவசாயத்துக்காக காட்டை அழிக்கிறத வந்து நம்ம டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ டீஃபாரஸ்டேஷன், வைல்ட் ஃபயர்ஸ், திடீர்னு காட்டில் தீ வந்துடும் இல்லையா, அந்த அப்படி தீ வந்துச்சுன்னா காடு ஃபுல்லாக எரிஞ்சிரும். அண்ட் பொல்யூஷன், ஸோ நம்ம பொல்யூட் பண்ணுறதுனால இங்கே மட்டும் மழை பெய்யாமல் இருக்காது, காட்டுலேயும் மழை பெய்யாது பக்கத்தில் நம்ம இருக்கிறதுனால. ஸோ பொல்யூஷன்னால ஏகப்பட்ட மழை பெய்யாமல் இருக்குது. இட்ஸ் ஒன்லி ஒன் இஃபெக்ட் ஆஃப் பொல்யூஷன். நிறைய இஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, காற்றுல வந்து கெட்டதாக மாறிடுறது, அசுத்தமான காற்றா மாறிடுறது. ஸோ அதெல்லாம் கூட வந்து இஃபெக்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன் தட் வி மேக். ஸோ டீஃபாரஸ்டேஷன், வைல்ட் ஃபயர்ஸ், பொல்யூஷன், பிகாஸ் அனிமல்ஸ் dash lose their homes. ஸோ இங்கே பாருங்க நிறைய ப்ரெப்போசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அனிமல்ஸ் from their homes, from lose their homes, through or off. It should be. So we will see this clearly when we are discussing prepositions. Next, so animals எல்லாம் வந்து இந்த 3 காரணத்தினால அதோட ஹோம்ஸை வந்து இழந்துருது அப்படின்னு சொல்றாங்க. Animals may be dashed by their surroundings. ஸோ இதில் என்ன நம்ம சொல்ல வரோம், அனிமல்ஸ் எப்படி அந்த ஹோம்ஸை லூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பாதிப்புனால. ஓகே, ஸோ அந்த பாதிப்பு அப்படிங்கிற வார்த்தை எது சொல்லுது, இஃபெக்டட், அஃபெக்டட்னு நமக்கு 2 வார்த்தை இருக்கு. பிஃபோர் வி கெட் இன் டு தட், ஒப்சலேட்டட் அப்படின்னா நாட் அட் ஆல் இன் யூஸ். ஸோ அது இங்கே கரெக்டான வார்த்தையாக இருக்காது. இன்டென்சிஃபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து தாக்கத்தை தான் சொல்கிறோம். எப்படிப்பட்ட தாக்கம்னு சொல்கிறேன், the heat, I mean the heat was very intense அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஹீட் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது, அதிகமாக இருந்தது, அது எப்படி இருந்தது, அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இன்டென்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி இருந்ததுன்னு சொல்லலை, எப்படி அஃபெக்ட் ஆச்சு, ஐ மீன் எப்படி வந்து பாதிச்சுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி 2 வார்த்தை இருக்குது, இஃபெக்ட் அண்ட் அஃபெக்ட். இஃபெக்ட் அப்படின்னா ஃபியூச்சரில் இதனால வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அஃபெக்ட் அப்படின்னா தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இதனால அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற அர்த்தம். கிட்டத்தட்ட சேம் ஸ்பெல்லிங், ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட், பட் இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகே, ஸோ த ஆப்ஷன் ஷுட் பி, த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் அஃபெக்டட். தென் by their surroundings, most individuals are dash that they are taking down an animal's home, then they cut down trees for wood. So நாம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்,
நமக்கு தெரியல. நம்ம ஒரு மரத்தை வெட்டும் போது ஒரு அனிமலோட வீட்டை நாம அதுகிட்டேருந்து பறிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ வி டு நாட் நோ. ஸோ வி டு நாட் நோங்கிறத என்ன சொல்லுவோம்? தெரியுங்கிறத அவேர்னு சொல்லுவோம், தெரியாதுங்கிறத அன்அவேர்னு சொல்லுவோம். ஸோ அப்ரிஹென்சிவ் அப்படின்னா டவுட்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் நாட் த மீனிங். பேட் அப்படின்னா தப்பு. பட் இங்கே நம்ம சொல்றது வந்து தெரியல, அறியாமைய சொல்றோம். கான்ஷியஸ் அப்படின்னா தெரியும், ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஷியஸ்னா தெரியும். ஸோ அன்அவேர் அப்படிங்கிறதா வந்தீங்க கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். Then animal dash is also lost as a result of wildfires. Animal dash, அனிமலோட இடம் வீடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்வாயன்மெண்ட், ஹேபிட்டட், ஹஸ்பண்ட்ரி, டொமைன் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்வாயன்மெண்ட்னா சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் இஸ் த ஹோல் ஃபாரஸ்ட். ஆனால் இங்கே அனிமலோட வீட்டை குறிக்கிறாங்க. ஓகே, அனிமல் ஹேபிட்டட். ஹேபிட்டட் அப்படிங்கிறதா ஒன்றுத்தோட வாழ்விடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபார்மர்ஸோட ஒர்க், அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணுறதை தான் வந்து பேசிக்காக ஹஸ்பண்ட்ரின்னு சொல்லுவோம். தென் டொமைன். டொமைன் அப்படின்னா என்னென்னா ஒரு இதோட எல்லைக்குள்ளே இருக்கிறது. ஓகே, அதோட எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் மை டொமைன் விச் ஐ ஹேவ் கண்ட்ரோல் ஓவர். எனக்கு அது மேலே கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, அதை நான் டொமைன்னு சொல்லுவேன். ஓகே, அந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கிற ஒரு பகுதியை தான் வந்து டொமைன்னு சொல்கிறோம். ஸோ நமக்கான ஆப்ஷன் வந்து இதில் ஹேபிட்டட். தென் ஓகே, ஸோ ஹேபிட்டட் வந்தாச்சு. த மெயின் causes of an animal becoming dash. ஸோ அனிமல் என்ன ஆகுது? இறந்துருது, கிட்டத்தட்ட இறக்குற நிலமையில இருக்கு. ஆர் போச்சிங் அண்ட் ஸ்மக்லிங். போச்சிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறது, ஹண்டிங் தான். ஆனால் இல்லீகலாக பண்ணுறத போச்சிங்னு சொல்லுவாங்க. அகெயின் ஸ்மக்லிங் அப்படிங்கிறது கடத்துறது. அந்த மாதிரி வேட்டையாடி யாருக்கும் தெரியாம இல்லை சட்டத்துக்கு புறம்பா அதை கடத்துறாங்க. தட்ஸ் ஸ்மக்லிங். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால அனிமல்ஸ் ஆஃப் பிகமிங் கிட்டத்தட்ட அழியிற நிலைமைக்கு போயிடுச்சு. அப்போ டெஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். என்டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். என்டேஞ்சர்னா வந்து அழிவில் இருக்கு, ஆபத்தில் இருக்கு, அழியிற நிலைமையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். வைல்டு அப்படின்னா அன்டேம்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. வைல்டா இருக்கிறதுனால தான் அதை வந்து போச் பண்றாங்க. அண்ட் இன்ஃபியூஸ் அப்படிங்கிறது இங்க கரெக்டான வார்த்தையா இருக்காது. இன்ஃபியூஸ்ங்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ வைல்ட் ஃபயர்ஸ் அண்ட் பொல்யூஷன் காஸ் deforestation. Wildfires and pollution cause animals to lose their homes. Animals may be dashed by their surroundings, affected by their surroundings. Most individuals are dashed that they are taking down an animal's home when they cut down trees for wood. They are unaware. Okay. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்அவேர்னு ஒரு வார்த்தை படிக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அன்அவேர்னா என்ன தெரியல. ஸோ இந்த வார்த்தை எதுலேருந்து வரும்? அவேர் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வரும். ஸோ இதை நம்ம ரூட் வேர்டாக எடுத்துப்போமே. இப்போ அவேர் பேஸ் பண்ணி என்னென்னலாம் வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அன்அவேர், வேர்னஸ், அன்அவேர். ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து 3 வார்த்தையை நம்ம ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது மாதிரி நீங்கள் ரூட் வேர்டை படிச்சிங்கன்னா அதோட ப்ரெஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸை பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா, ப்ரெஃபிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, முன்னாடி ஆட் பண்ணுறது. ஒரு வார்த்தையை முன்னாடி ஆட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு புது மீனிங் கொடுக்குது. பின்னாடி ஆட் பண்ணோன்னா சஃபிக்ஸ், அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மீனிங் கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா இட் பி ஈஸி டு ரிமெம்பர். ஆல்சோ உங்கள் வெக்காபுலரி ஈஸியாக டெவலப் ஆகும். ஸோ தென் he stopped with this. Animal dash is also lost. Animal habitat, அனிமல்ஸோட வாழ்விடமும் அவங்க இழந்துடுறாங்க as a result of wildfires. The main causes of an animal becoming dash is endangered. கிட்டத்தட்ட அழியிற நிலைமைக்கு போறதுக்கு காரணம் poaching and smuggling. So pollution is extremely harmful to animals and their environments. So animals are interested. So pollutionங்கிறது வந்து அனிமல்க்கும் அதோட என்வாயன்மெண்ட்க்கும் ரொம்ப ரொம்ப மோசமானது. Animals are interested and try to eat the pollution causing things. So animals என்ன பண்ணும்? pollution causing things அதுக்கு தெரியாது. They will try to eat them. Furthermore, some rivers and natural resources are becoming polluted, forcing animals to relocate. சில டைம் என்ன ஆகுது? நம்ம பொல்யூட் பண்றதுனால ரிவர்ஸ் எல்லாம்
கெட்டு போய் ரிவரில் இருக்க வாட்டர் எல்லாம் பொல்யூட் ஆகுறதுனாலையும் கூட அனிமல்ஸ் வந்து ரீலொகேட் ஆகுது. இல்லை அதில் போகிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து தெரியாமல் அனிமல்ஸ் சாப்பிடுது, அதனாலையும் வந்து அனிமல்ஸ் வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ இட் ரன்ஸ் டு several paragraphs. So you will have to read these paragraphs first before you go and attempt the questions. நீங்க அந்த paragraphs முதல்ல read பண்ணிடுங்க. So what is the main feature of savanna landscape அப்படின்னு கேட்டிருக்காங்க. So based on the paragraph நாம கண்டுபிடிச்சிருக்கோம் that it is tall grass and short trees அப்படின்னு. Then the main theme of the passages, ஏன்னா இப்போ சவானா லேண்ட்ஸ்கேப்பை பற்றி பேசுகிறாங்க, அங்கே இருக்க கிராஸஸ் பற்றி மட்டும் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அனிமல் மட்டும் இருக்கிறது, அனிமல்ஸ் இருக்கிறத பற்றி மட்டும் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அண்ட் லைஃப் இன் சவானா கிராஸ்லேண்டை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப காமனாக இருக்குது. பட் அவங்க பேசுறது வெஜிடேஷன், அதாவது அங்கே இருக்க ட்ரீஸ், கிராஸ் எல்லாத்த பற்றியும், அண்ட் ஆல்சோ அனிமல் லைஃப் இன் சவானா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஸோ திஸ் வுட் பி த ரைட் ஆன்சர். ஸோ நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட கிளாஸில் வந்து எப்படி அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்குங்கிறதுக்காக தான் நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் விச் cannot withstand the drought are confined to the wettest areas along rivers. ஸோ எது வந்து தாங்கி கொள்ள முடியாது, வித்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுனா தாங்கிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்க அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு வேர்ட். ஸோ இந்த மாதிரி கூட நமக்கு வந்து சினானிம்ஸ் கேட்கலாம், ஒரு பேராகிராஃபை பேஸ் பண்ணி கூட நமக்கு சினானிம்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? வித்ஸ்டாண்ட் அப்படின்னா அண்டர்கோனா அந்த விஷயத்த அண்டர்கோ பண்ணுறது, அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், அது அண்டர்கோ பண்ணுறது. வித்ஸ்டாண்ட் அப்படிங்கிறனா தாங்கிக்கிறது. ஓகே, தாங்கிக்கிறதுக்கு வந்து அண்டர்கோ கிட்டத்தட்ட வரலாம், பட் என்டியூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, என்ன நடந்தாலும் அதை தாங்கி நான் மேலே வந்தேன் அப்படிங்கிறது, அதுதான் வந்து இதுக்கு கரெக்டான மீனிங்காக இருக்கும் என்டியூர் அப்படிங்கிறது. சஃபரிங் இஸ் நீங்கள் தாங்கிக்கிறீங்க, பட் நீங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குங்கிறத நீங்கள் சொல்கிறதா இருக்குது. ஓகே, ஸோ ஃபார்ம்ஸ் விச் cannot withstand the drought are confined to the wettest areas or along rivers. ஸோ அதெல்லாம் எங்கே கன்ஃபைன்ட் ஆயிருக்குன்னா வெட்டஸ்டாக இருக்கிற ஏரியாஸ்லேயும் ரிவர் பக்கத்துலேயுமே வந்து அதெல்லாம் வந்து கன்ஃபைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது சஃபர் பண்ணலை. ஓகே, அதனால தாங்க முடியல, அதால் என்டியூர் பண்ண முடியல. ஓகே, அண்டர்கோவும் கிட்டத்தட்ட ஒரு சஃபரிங் அண்டர்கோ பண்ணுற மாதிரி தான். கன்வெர்ட் அப்படிங்கிறது வந்து மாறுறது, இங்கே நம்ம மாறுறதை பற்றி எதுவும் பேசல, அதால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ என்டியூர் would be the right option. What helps an elephant fight its enemies? ஸோ இது வந்து பேசிக்காக அந்த பேராகிராஃப்லேருந்து வரும். ஜென்ரலாகவும் இட்ஸ் டஸ்க் அண்ட் ட்ரங்க்ஸ். Select the carnivorous animal from the following. Again, it's based on the paragraph. It's lynx. Why is savanna in Africa called the big game country? So, because thousands of animals are hunted here. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பேராகிராஃபை பேஸ் பண்ணி எழுதுகிற கொஷின்ஸ் தான். ஸோ நீங்கள் பேராகிராஃப் படிச்சுட்டு அகைன் நீங்கள் கொஷின் படிக்கும் போது சில டவுட்ஸ் உங்களுக்கு வரும்போது நீங்கள் இந்த இங்கே இந்த 4 அனிமல் பற்றி, கார்னிவோரஸ் அனிமல் கொடுத்துருக்காங்க, இந்த 4 அனிமல் கொடுத்துருக்கிற பர்டிகுலர் பேசேஜை போய் நீங்கள் திருப்பி படித்து பார்த்து அது கரெக்டாக இருந்தால் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணதை வச்சு நீங்களால் அந்த பேராகிராஃபில் எது கரெக்டான ஆன்சர்னு டிசைட் பண்ண முடியாது. மேபி அதோட தீமை டிசைட் பண்ணலாம், பட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஆன்சருக்கு மறுபடியும் அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணுங்க. பர்டிகுலர்லி எங்கே இதை பற்றி எந்த செக்ஷனில் பேசியிருக்காங்களோ அதை போய் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்பெல்லிங் கரெக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் டிசைனிங் பில்டிங்ஸ் இஸ் கால்ட் as ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சரோட கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து ARCHITECTURE. ஸோ இது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? தனியாக உட்காந்து உங்களால் ஸ்பெல்லிங் படிக்க முடியாது. ஸோ ஒன்லி த்ரூ ரீடிங். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 50 பேஜஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே கரெக்டான ஸ்பெல்லிங் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் ஃப்ரேஸ், கிளாஸஸ்லாம் வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதெல்லாமே வந்து நீங்கள் சப்கான்ஷியஸாக பண்ணிட்டுருப்பீங்க. நாட் அன்கான்ஷியஸ், பட் யூ ஆர் டூயிங் இட் சப்கான்ஷியஸ்லி. ஓகே,
பட் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ரூல் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கான்ஷியஸாக படித்தாதான் உங்களால் அந்த ரூலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதனால நான் உங்களுக்கு எப்போவுமே பண்ணுற அட்வைஸ் என்னென்னா ரீடிங் ஹேபிட்டை வந்து மேக் இட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ். ஸோ இப்படி தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால நம்ம இதை வந்து 2 டைப்பாக பிரித்து படிக்க போகிறோம், கிராமர் அண்ட் வெக்காபுலரி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டயர் 1 அண்ட் டயர் 2ல் எவ்வளோ வந்து வெயிட்டேஜ் இருக்கும் ஆல்ரெடி பார்த்தோம். இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 12 கொஷின்ஸ், இதில் வந்து ஒரு 13 to 15 கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் அந்த கொஷின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக டயர் 1ல் நம்மக்கிட்ட வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 25 கொஷின்ஸ்க்கு ஒரு கொஷினுக்கு 2 மார்க் அப்படின்னா மொத்தமாக நம்ம 50 மார்க்ஸ்க்கு இதை அட்டன் பண்ண போகிறோம், இங்கிலீஷை மட்டும். ஓகே, ஸோ 50 மார்க்ஸில் ஒரு ராங் ஆன்சருக்கு -0.5, அதாவது ½ மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ ½ மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பி அவேர் தட் நீங்கள் எப்பயுமே ரைட்டான ஆன்சர் சூஸ் பண்ணுறீங்க. ஓகே, தென் டயர் 2 யூ வில் கெட் ஆல்மோஸ்ட் 45 கொஷின்ஸ். 45 கொஷின்ஸ்னால் அந்த கொஷின் பேப்பரோட 35% இந்த கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகே, இங்கே வந்து 25 கொஷின்ஸ், அந்த கொஷின் பேப்பரோட 25%. ஆனால் இங்கே மோர் தேன் தட் ஆல்மோஸ்ட் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து அதிகமான வெயிட்டேஜ், அந்த பேப்பர்லேயே அதிகமான வெயிட்டேஜ் வந்து இங்கிலீஷ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் ரைட் ஆன்சருக்கு 3 மார்க்ஸ், ராங் ஆன்சருக்கு -1 மார்க். ஸோ திஸ் இஸ் தி நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டான ஆன்சர் எழுதணுங்கிறதுல தெளிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தப்பான ஆன்சர் எழுதிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் எழுதுகிற கரெக்டான ஆன்சரோட மார்க்கும் தப்பான ஆன்சரால் மைனஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, தென் நம்மளோட கிளாஸ் ஸ்கெடியூல் பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த கிளாஸை கிராமர் அண்ட் வெக்காபுலரியாக பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, ஸோ நவ் ஆன் ஸ்க்ரீன் யூ வில் ஹேவ் தி கிளாஸ் ஸ்கெடியூல். இந்த கிளாஸ் ஸ்கெடியூலில் வந்து நம்ம டோட்டலி வந்து 27+ கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது அது 30 கிளாஸஸையுமே எக்ஸீட் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், அண்ட் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சதுலேருந்து 15th கிளாஸ் வரைக்கும் நம்ம பேசிக் கிராமர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேசிக் கிராமரில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடித்த உடனே டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன் பிட்வீன் வேர்ப் நடத்தும் போதுமே வந்து நம்ம வி வில் டச் அப்பான் டென்சஸ். ஸோ இஃப் பாசிபிள் அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டென்சஸ் முடித்த உடனே டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நரேஷன், அப்புறம் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ், அண்ட் தென் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். நீங்கள் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நவுன், ப்ரோனவுன்ஸ், வேர்ப்ஸ் நடத்தும் போதே, டென்சஸ் நடத்தும் போதே நமக்கு நிறைய சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டோட ரூல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். அப்படி நம்ம ஏதாவது ரூலை மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதையும் நம்ம இதோட சேர்த்து இந்த 15th கிளாஸ்க்குள்ளே பார்த்துருவோம். ஸோ நீங்கள் ஸ்கெடியூல் பார்த்துருப்பீங்க, நம்ம சிலபஸை வந்து 2ஆக பிரிச்சிருப்போம், கிராமர் அண்ட் வெக்காபுலரி அப்படின்னு. ஸோ அதில் இருக்கிற கிராமர் பார்ட்டை வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 15 கிளாஸஸில் நம்ம முடிச்சிடுறோம். அடுத்த இருக்க கிளாஸஸில் வந்து வெக்காபுலரி பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிளாஸை வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்பெல்லிங் கரெக்ஷனுக்கு நம்ம ஒதுக்க போகிறோம், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் 17th and 18th கிளாஸஸ் வந்து நம்ம சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் அண்ட் ஆல்சோ ஹோமோனிம்ஸ் பார்க்க போகிறோம். 19-20ல் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பார்க்க போகிறோம். 21, 22, 23ல் வந்து நம்ம இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். 24, 25ல் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஸோ எந்த மாதிரி ரீட் பண்ணலாம், எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 26th பார்த்தீங்கன்னா fill in the blanks or close test, அதை பார்க்க போகிறோம். 27th வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸஸ் முடியறதுக்குள்ளேயுமே வந்து நடுவில் நாம் செகண்ட் வீக்லேருந்தே வந்து ஒரு வீக்லி டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம டோட்டலாக 4 வீக்லி டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். 4 வீக்லி டெஸ்ட் முடிஞ்சதும் லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சு நம்ம கிளாஸஸ் முடியும் பொழுது ஒரு ஃபுல் இங்கிலீஷ் டெஸ்ட்டையும் நாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனையும் நாம் வந்து அடுத்த நாள் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி சாட்டர்டே சண்டே ஃப்ரம் த செகண்ட் வீக், எவ்ரி சாட்டர்டே நீங்கள் ஒரு நீங்கள் வந்து என்னெல்லாம் சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோமோ அந்த பார்ட்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிச்சிருந்தோன்னா அந்த பார்ட்லேருந்து உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ சாட்டர்டே அன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க, சண்டே வந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 4 டெஸ்ட், அட் த எண்ட் வந்து ஒரு ஃபுல் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் ஆர் ஸ்கெடியூல். ஸோ நீங்கள் எல்லாரும் இங்கிலீஷ்னாலே பயந்துட்டு இருப்பீங்க. மேபி உங்களுக்கு கரெக்டான ஒரு இங்கிலீஷ் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிருக்காது இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்து. பட் நீங்கள் இங்கே பார்க்க போகிற டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான், ஸ்கூல்லேருந்து படித்த கிராமர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்டு நீங்கள் பயப்படவே வேணாம், உங்களுக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியலனா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் வந்து ரொம்ப 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 ஈஸியான லாங்குவேஜ் when you compare it to other languages, especially if you take தமிழ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான லாங்குவேஜ். பட் நம்ம அது எப்படி ரொம்ப ஈஸியாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு சின்ன வயசுலேருந்து நமக்கே தெரியாமல் நம்ம தமிழை வந்து அக்வயர் பண்ணியிருப்போம். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை வந்து நம்ம எப்பயுமே அக்வயர் பண்ணியிருப்போம், கற்றுருக்க மாட்டோம், லேர்ன் பண்ணியிருக்க மாட்டோம். அது தானாக நமக்கே தெரியாமல் அக்வயர் பண்ணியிருப்போம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வி அக்வயர். அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷை அக்வயர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இங்கிலீஷை கேட்கணும், படிக்கணும். ஸோ இதான பேசிக்கான விஷயம். நீங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தமிழ் நல்லா பேசுனீங்க. ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் வந்து எழுதுறது எப்படி, கிராமர் எப்படி, தமிழில் கிராமர் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிங்க. பட் எப்படி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் தமிழ் பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அந்த லாங்குவேஜை அக்வயர் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி அதிகமாக இங்கிலீஷை வந்து லிசன் பண்ணிங்கனாலே ஈஸியான விஷயம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 26 லெட்டர்ஸ் தான் இருக்குது. பட் தமிழ் பாருங்க, இட் ஆல்மோஸ்ட் ஹேஸ் 247 லெட்டர்ஸ். ஸோ நம்ம 247 லெட்டர்ஸ் இருக்கிற தமிழ் ஆல்ஃபபெட்டையே படித்து தமிழ்லேயே பேசி தமிழ்லேயே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். நம்மளால இந்த 26 லெட்டர்ஸ் இருக்கிற இங்கிலீஷை படிக்க முடியாதா? வெரி வெரி ஈஸி. ஓகே, ஸோ இப்போ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இது படிக்கிறதுனால அப்பார்ட் ஃப்ரம் யோர் எக்ஸாம், இங்கிலீஷ் படிக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறதுனால ஒன் இஸ் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், there's லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க போகிற பாசிபிலிட்டிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். பிகாஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 67 கண்ட்ரீஸ் வந்து இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் அஃபீஷியல் லாங்குவேஜாக. ஓகே, தென் இட் ஹெல்ப்ஸ் யூ க்ரோ யோர் நெட்ஒர்க். உங்களால் ஒரு ஃபாரினர் கூட ஈஸியாக பேச முடியும். லைக் ஒரு ஜெர்மன் வந்து உங்ககிட்ட பேசுறாதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது, பட் உங்கள் 2 பேருக்குமே இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன் ஆல்சோ. அப்போது நீங்கள் ஈஸியாக அவரோட கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ உங்களோட நெட்ஒர்க் வந்து ரொம்ப பெருசாகும். ஈவன் வித் இன் இந்தியா, இப்போ நீங்கள் வேறு ஸ்டேட் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வி ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், பட் எல்லாரும் காமனாக கற்றுக்கிற ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். ஸோ உங்களோட நெட்ஒர்க்கை பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப 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 முக்கியமான லாங்குவேஜ். தென் உங்களுக்கு நிறைய ப்ரொஃபஷனல் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் கார்ப்பரேட்டில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி பீப்புள் யூஸ் English, and if you're smart, you're good in English, you have good command over the language, you will be recognized by lot of people and lot of people will like you. மற்றவங்க நம்மளை லைக் பண்ணுங்கிறதுக்காக நம்ம என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நமக்காக நம்ம இங்கிலீஷ் படிக்கக்கூடாது? ஏன்னா that will also fetch you lot of likes. And then it's a language of science and academics. ஸோ நீங்கள் எந்த கல்வி சார்ந்த எந்த விஷயமா எடுத்துக்கோங்க, சயின்ஸ் எடுத்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் 80% of the books அண்ட் அகடமிக் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காங்க. டிஸ்பைட் பீயிங் ஆர்டிகல்ஸ் பீயிங் ரிட்டன் பை பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 80% இங்கிலீஷில் தான் இருக்குது. தென் இட் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் இன்டர்நெட். ஆஸ் யூ நோ, இன்டர்நெட்டே இங்கிலீஷில் தான் இருக்குது. இப்போ நமக்கு நிறைய லாங்குவேஜஸ் இன்டர்நெட்டில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாலும் ப்ரைமர்லி இன்டர்நெட் யூசஸ் இங்கிலீஷ். தென் இட் இஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் பாப்புலர் கல்ச்சர். பாப்புலர் கல்ச்சர்னா என்ன? இப்போ எதெல்லாம் பாப்புலராக இருக்கோ அதான் பாப்புலர் கல்ச்சர். ஆல் த வெப் சீரீஸ், ஆல் த டாக்குமெண்ட்ரிஸ், ஆல் த சாங்ஸ், பாப் சாங்ஸ் எல்லாமே வந்து ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்க எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. ஈவன் இன் தமிழ் மூவிஸ் நம்ம இங்கிலீஷ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறோம், தமிழ் சாங்ஸில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ குட்டி ஸ்டோரி கூட எடுத்துக்கோங்களேன், அதில் எவ்வளோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் தி பாப் கல்ச்சர் நவ். பாப்புலரான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷ் இஸ் வெரி நெசசரி, இட்ஸ் வெரி பேசிக் அண்ட் இட்ஸ் ஃபுட் ஃபார் யோர் பிரெயின். ஒரு லாங்குவேஜ் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா இட் இஸ் கிவிங் ஃபுட் டு யோர் பிரெயின். ஓகே, ஸோ உங்களுக்கு டெய்லி ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் போது நீங்களே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக உங்களை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட டோபமைன் செக்ரீஷன் வந்து பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயத்துக்காக செக்ரீட் ஆகுற மாதிரி இருக்கும். நீங்கள் சும்மா ஷார்ட்ஸ் பார்த்து சும்மா வீடியோ பார்த்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கிறதுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து பிரெயினையும் பூஸ்ட் பண்ணும். நீங்களுமே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க. அண்ட் வில் கெட் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகே, ஒரு புது விஷயத்த கற்றுக்கும் போது நமக்கு நிறைய பேரை தெரிய வரும், ஓ எனக்கு இதெல்லாம் தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். உங்கள் மேலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செல்ஃப் எஸ்டீம் வரும், அதாவது நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும், உங்கள் மேலே உங்களுக்கு நல்ல மரியாதை வரும். ஸோ இதுக்காகலாம் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், நாட் ஓன்லி ஃபார் எக்ஸாம்ஸ். அண்ட் பாருங்களேன், உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு மட்டும் தெரியாமல் இருக்கிறது நீங்கள் அவங்க கிட்டேருந்து விலகி இருக்க மாதிரி தானே. இப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் பிகம் பார்ட் ஆஃப் தட் குரூப். ஸோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதா எல்லாரும் விரும்புவாங்க. ஸோ இதுக்கு இங்கிலீஷ் வில் பி அ பிரிட்ஜ் ஃபார் யூ. தென் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. இட் எம்பவர்ஸ் யூ,
இட் கிவ்ஸ் யூ ப்ளஷர், இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் இன்சைட்ஸ். உங்களுக்கு புது புது விஷயங்கள் தெரிய வரும் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது மூலயமா. இங்கிலீஷ் வந்து இட்ஸ் நாட் அ ஒரு நாலேஜ் கிடையாது. பட் இங்கிலீஷை வந்து கற்றுக்கிறது மூலயமா ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்குது இல்லையா, அது நம்ம விடவே கூடாது. தென் இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் நியூ அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ். புது 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 நோக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த பார்ப்பீங்க, புது ஆங்கிளில் ஒரு விஷயத்த பார்ப்பீங்க. அண்ட் இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ப்ரைட். அண்ட் உங்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டி நிறைய கொடுக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும், நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ். உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும். நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம். இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுனால இதை கொஞ்சம் படித்து சொல்லு, இதை கொஞ்சம் சொல்லு, இதை கொஞ்சம் கேட்டு சொல்லு அப்படின்னு நீங்கள் எவ்வளோ விஷயத்துக்கு தயங்கியிருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் யூ ஆர் நோ மோர் டிபெண்ட் ஆன் சம்ஒன். நீங்களே அந்த விஷயத்த பண்ணுறீங்க. ஸோ இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஸ் வெல். அண்ட் இட் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் யூ. நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், உங்களை பார்த்து ஒரு 4 பேர் கற்றுக்கலாம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. you will get lot of friends, you will be enjoying your life. So why not learn English? Okay, now you decided, okay, நான் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ பிஃபோர் வி கோ டு வை, நாம் வந்து இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். ஆனால் இங்கிலீஷ் ஏன் ஈஸின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பேசிக்காக வந்து அங்கேயே இங்கிலீஷ் பீப்புள் வந்து இப்போ தமிழில் வந்து சங்கம் வளர்த்து சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லாமல், இங்கிலீஷ் வந்து பேசிக்காக நிறைய லாங்குவேஜஸ்லேருந்து கடன் வாங்கி தான் வந்து இங்கிலீஷே உருவாகிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாண்டை வந்து ஒரு சில குரூப்ஸ் அட்டாக் பண்ணும்போது அவங்க பக்கத்தில் இருக்கிற நாடு ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், ஜூட்ஸ் அப்படிங்கிற 3 ட்ரைபல் பீப்புளுக்கு இருந்து சப்போர்ட் கேட்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மானிக் ட்ரைப்ஸ், ஜெர்மன் பேசக்கூடிய ட்ரைப்ஸ். இவங்கெல்லாம் வந்து இங்கிலாண்டில் இருக்கிற பீப்புளுக்கு சப்போர்ட்டாக போகிறாங்க. ஸோ அவங்க அங்கே போயிட்டு அந்த ஆல்ரெடி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு இவங்க அங்கே போய் அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ அப்படி தான் வந்து அங்கே இருக்கிற லாங்குவேஜோட இந்த ஜெர்மானிக் லாங்குவேஜ் கலந்து இங்கிலீஷ் உருவாச்சு. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஜெர்மானிக் லாங்குவேஜ். இங்கிலீஷ் இஸ் பேசிக்கலி ஜெர்மானிக். ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய இன்வேஷன்ஸ் நடக்குது. நார்மன் இன்வேஷன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்ச் பீப்புள் எல்லாம் அங்கே வராங்க. ஸோ இட் கெட்ஸ் வேர்ட்ஸ் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் ஆல்சோ. ஃப்ரெஞ்சோட கிராமர் எல்லாமே வந்து இங்கிலீஷில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அண்ட் அடுத்து ஸ்காண்டினேவியன் பீப்புள் வராங்க, அகெயின் ஜெர்மன்ஸ், அகெயின் டிஃப்ரெண்ட் பீப்புள். அண்ட் பைபிள் வருது. பைபிள் மூலிமா லாட்டின் அண்ட் க்ரீக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கிலாண்டில் இருக்கிறவங்க வந்து பிரிட்டிஷர்ஸ், தே ரூல்ட் ஆல்மோஸ்ட் தி என்டையர் வேர்ல்ட். அதனால மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே போகிறாங்க. அதனால தான் நாம் இன்னைக்கு வரைக்கும் இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கே இருக்கிற லாங்குவேஜஸில் எதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்குள்ளே வந்துச்சு. கேட்டமெரான் அப்படிங்கிற தமிழில் இருக்க கட்டுமரம் கூட ஒரு இங்கிலீஷ் வேர்டாக மாறிடுச்சு. அந்த மாதிரி ஹிந்தி அப்படின்னு நிறைய இந்தியன் லாங்குவேஜஸ்ல இருந்தும் we have lot of words into இங்கிலீஷ். சில வார்த்தைகள் வந்து ஸ்பெல்லிங்கை வச்சு நம்ம ப்ரொனன்சியேஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல இருந்து வந்து சில ப்ரொனன்சியேஷன்ஸ் மாறி இருந்தாலும் சில வார்த்தைகளை டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தட் லாங்குவேஜ். ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மற்ற லாங்குவேஜோட கலவையாக தான் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப ஈஸி கற்றுக்கிறது. ஸோ we will see how to make it easy. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் லிசனிங். ஆக்டிவ் லிசனிங் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, have you ever heard லிசனிங்க்கும் ஹியரிங்க்கும் முதல்ல நம்ம டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். முதல்ல ஹியரிங் அப்படின்னா கேட்கறது, லிசனிங்னாலும் கேட்கறது. பட் ஹியரிங்க்கும் லிசனிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியரிங் இஸ் ஆக்சிடென்டல். பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம், பக்கத்தில் இருக்கிறவர் வந்து பாட்டு கேட்குறாரு, அது ஆக்சிடென்டலாக உங்கள் காதில் கேட்குது. நீங்கள் அதை இன்டென்ஷனலாக போய் அந்த பாட்டு என்னன்னு கேட்கல, தானாக விழுது, ஆக்சிடென்டல். ஓகே. அண்ட் இன்வாலண்ட்ரி இஸ் நீங்களாக போய் கேட்கல, ஓகே, நீங்கள் வாலண்டியர் பண்ணலை. தென் எஃபர்ட்லெஸ், நீங்கள் அதுக்காக எந்த எஃபர்ட்டும் போடல. அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா லிசனிங் இருக்கும். லிசனிங் வந்து யூ ஆர் ஃபோக்கஸ்ட், நீங்கள் இதை பண்ண போகிறீங்கன்னு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, வாலண்டரியாக அதை பண்ணுறீங்க, தென் இன்டென்ஷனலாக கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி கற்றுக்கிட்டா மட்டும்தான் இங்கிலீஷை கற்றுக்க முடியும். நீங்கள் சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுகிறதையும் ரொம்ப வாலண்டரிலி ஃபோக்கஸ்டாக லிசன் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா அது அடுத்து கொஞ்ச நேரத்தில் அதை அந்த சென்டென்ஸை திருப்பி பேசி பார்க்க போகுது, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பேச ட்ரை பண்ண போகுது. அதே மாதிரி ஒரு குழந்தையோட க்யூரியாசிட்டியோட நீங்கள் வந்து ஆக்டிவ் லிசனிங் பண்ணணும். ஆக்டிவ் லிசனிங்கும் தாண்டி யூ ஷுட் பி வெரி ஆக்டிவ்.
பாசிவாக கேட்டுட்டு மட்டும் இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி ரெடி டு ஸ்பீக். நீங்கள் கேட்டதை எப்படியெல்லாம் உங்களால் பேச முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ எவ்ரிடே வாட் எவர் யூ லேர்ன் யூ ட்ரை டு ஸ்பீக் இட். ஓகே, தென் ரீட் ஒரேஷியஸ்லி. ஒரேஷியஸ்லி ரீட் பண்ணுறது தான் என்ன, படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஸ்டார்ட் வித் அட்லீஸ்ட் 20 pages. இந்த வாரம் வந்து 20 pages ஒரு நாளைக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வாரம் 50 pages ஒரு நாள் படிங்க. ஸோ யூ வில் என்ஜாய். ஸோ உங்களுக்கு நியூஸ் பேப்பர் போரிங்காக இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நியூஸ் பேப்பரில் படிப்பீங்க. சரி, போராக இருக்குது அப்படின்னா யூ டேக் அ ஷார்ட் ஸ்டோரி. ஒரு 4 பேஜ் இருக்க ஷார்ட் ஸ்டோரி படிங்க. அந்த மாதிரி ஒரு 3 ஷார்ட் ஸ்டோரி படிங்க டெய்லி. ஒரு 20 pages டெய்லி படிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு போக போக உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பாட்டு புக் எடுத்து 100 pages படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ரீட் வரேஷியஸ்லி. ஓகே, ஸோ நீங்கள் அப்படி ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தை தெரியல, புரியலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, உடனே என்ன பண்ணணும், டிக்ஷனரி எடுத்து பார்க்கணும். ஸோ எத்தனை பேர் உங்களோட ஃபோனில் டிக்ஷனரி ஆப்னு ஒன்று வச்சுருக்கீங்க? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் டிக்ஷனரி அப்படின்னு ஒரு புக்கை வச்சுருக்கீங்க? யாரும் கிடையாது. ஸோ ஏகப்பட்ட தேவையில்லாத ஆப்பெல்லாம் உங்கள் ஃபோனில் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு டிக்ஷனரி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தமிழில் மீனிங் இருந்தால் தான் ஈஸியாக புரியும்னா தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்துக்கோங்க. இல்லை சில டைம் வந்து நீங்கள் இங்கிலீஷில் இருக்க வேர்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்லேயே மீனிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களால் வந்து அதை இங்கிலீஷ்லேயே ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா தமிழில் ஞாபகம் வச்சு பேசும்போது அதை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் மைண்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசுறது லேட் ஆகும், இல்லை யோசிச்சு எழுதுறது லேட் ஆகும். நீங்கள் இங்கிலீஷ் ஆப்பே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல ஒரு டிக்ஷனரி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். என்னெல்லாம் நீங்கள் படிக்கும் போது டவுட் வருதோ அதை வந்து டிக்ஷனரியில் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. பிகாஸ் யூ ஐதர் யூஸ் இட் ஆர் லூஸ் இட். ஒன்று அதை யூஸ் பண்ணுவீங்க, இல்லை அதை லூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் இன்னைக்கு இந்த வார்த்தை கற்றுக்கிட்டேன், ஆனால் அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 2 நாளில் நான் அதை மறந்துடுவேன் இல்லையா. பட் நான் அதை ஒரு 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸில் யூஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு பேசும்போது என் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும். தட் இஸ் கான்டெக்ஸ்டுவலைசிங். கான்டெக்ஸ்ட்குள்ளே கொண்டு வந்துட்டேன். இந்த ஒரு இப்போ மார்க்கர்னு ஒரு வார்த்தை கற்றுக்கிறேன் அப்படின்னா அந்த மார்க்கரை நான் வந்து கான்டெக்ஸ்ட்டில் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு புது மார்க்கர் வாங்க போகிறேன்னு என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறேன். அந்த மார்க்கருங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி அன்றைக்கி யூஸ் பண்ணிட்டே இருக்கேன்னா கண்டிப்பாக அந்த மார்க்கருங்கிற வார்த்தை மறந்து போகாது. ஸோ யூஸ் இட் ஆர் லூஸ் இட். நீங்கள் மறக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. லேர்ன் அட்லீஸ்ட் 1 நியூ வேர்ட் அ டே. ஸோ ஒரு வார்த்தை யாவது படிங்க. பட் நம்மளோட எக்ஸாமுக்கு நிறைய வார்த்தை படிக்கணும். பட் நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு மட்டும் வரீங்க அப்படின்னா ஒரு வார்த்தையாவது டெய்லி கற்றுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ரூட் வேர்டு வச்சு படிச்சிங்கன்னா அந்த ஒரு வார்த்தை கற்றுக்கும் போதே அதை சார்ந்த 3 இல்லது 5 வார்த்தை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ ஒரு வார்த்தையோட மீனிங் ஞாபகம் இருந்தாலே மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஓகே, தென் அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரூ மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ். எப்படி கற்றுப்பீங்க? டிக்ஷனரி யூஸ் பண்ணுவீங்க, கான்டெக்ஸ்டில் அதை கான்டெக்ஸ்டுவலைஸ் பண்ணுவீங்க. ஸோ டிக்ஷனரி யூஸ் பண்ணும்போதே டிக்ஷனரியில் வந்து கீழே சென்டென்சஸ் இருக்கும், அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க மீனிங்கை தாண்டி. ஸோ எந்தெந்த கான்டெக்ஸ்ட்லாம் அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு படித்து பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதோட மீனிங் வந்து இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ அதோட ட்ரூ மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. தென் மெயின்டைன் அ பர்சனல் நோட் புக் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ நீ என்ன வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்குறீங்களோ அதெல்லாம் எழுதி வைங்க. எழுதி அதோட மீனிங் யூசேஜ் எழுதி வைங்க. ஓகே, தென் ஃபாலோ அ ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்ரிடே. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. தென் ப்ளே அண்ட் ஹேவ் ஃபன். ஸோ எப்படியெல்லாம் இதை ப்ளே பண்ணலாங்க? ப்ளே அண்ட் ஹேவ் ஃபன்னு சொல்லிட்டீங்க. எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நீங்கள் சின்ன சின்ன கார்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன், சின்ன சின்ன பேப்பர் கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு பக்கம் அந்த வேர்டை எழுதுறீங்க, பின்னாடி அதோட மீனிங் அண்ட் யூசேஜ் எழுதுறீங்க. ஸோ இந்த மாதிரி லெட்ஸ் டேக் ஒரு 10 வேர்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 10 வேர்ட்ஸை அந்த வேர்டை பார்க்கும் போதே நீங்கள் மீனிங் தெரியணும். தெரியலன்னா நீங்கள் பின்னாடி பார்த்து மீனிங்கை திருப்பி படிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு ஒரு திடீர்னு நீங்கள் வேறு ஏதோ வேலை பார்த்துட்ருக்கேன், திடீர்னு ஒரு 5 minutes கேப் கிடைக்குதுன்னா வந்து எடுத்து பாருங்க அந்த வார்த்தையோட மீனிங் நமக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு. இட் வில் பி அ வெரி ஃபன் கேம் டு பிரெயின். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது வெக்காபுலரி லேர்னிங் வந்து கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக ஒரு கேம் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் லீவரேஜ் எவ்ரி ரிசோர்ஸ் யூ கேன். ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இன்டர்நெட்டை சும்மா வீடியோ பார்த்து சும்மா எதையாவது பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணாலே வந்து நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ். அன் எக்ஸாம்பிள், we are today starting from the scratch. Start the
ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்னா என்ன? ஏற்கனவே ஏதோ பண்ணியிருக்கோம், ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ எதுவுமே இல்லாத இந்த எம்டி பேப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, தட்ஸ் வை திஸ் பிக்சர். தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஆஃப் இட். அந்த சின்ன ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இங்கிலீஷ் நாட் ஸ்ட்ரெஸ்ட் பட் as cool as a cucumber. as cool as a cucumber na stress இல்லாம கத்துக்க போறீங்க இங்கிலீஷ். this is also an idiom. so idiom or phrase. road to success. so இதுதான் வந்து இன்னைக்கோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பாக்குறது. ஸோ எவ்ரிடே வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. அண்ட் எவ்ரிடே வீடியோ பார்க்கும்போது நோட்ஸ் எடுங்க. யூ வாட்ச் த வீடியோ. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சிருவீங்க. ஒருவேளை நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியாமல் கூட போகலாம். பட் ஆஃப்டர் த கிளாஸ் யூ வாட்ச் த வீடியோ அகேன் அண்ட் டேக் நோட்ஸ். தென் at the end of the class you will be given some exercises. ஸோ எவ்ரிடே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோம் ஒர்க் இல்லை எக்ஸசைசஸ் கொடுத்துட்டே இருப்போம். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க. தென் ரைட் யோர் வீக்கெண்ட் டெஸ்ட். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் யூ வில் ஹாவ் டெஸ்ட் இன் யோர் நோக்கம் ஆப். ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் நம்மளோட ரோடுன்னு வச்சுப்போமே. இங்குதான் வந்து இருக்கு சக்ஸஸ். ஸோ யோர் சக்ஸஸ் டிஜிஎல் எக்ஸாமாக இருக்கலாம், சிஹெச்எஸ்எல்லாக இருக்கலாம், எம்டிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம பார்த்த வேற ஏதாவது எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷ் கற்றுக்கிறது தான் என்னோட சக்ஸஸ் அப்படின்னா கூட இருக்கலாம். ஸோ எனி திங் மேபி யோர் கோல். இந்த கோலை இந்த ரோட்ல தான் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இந்த ரோடில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஆஸ் அ பேசஞ்சர், as a traveler, what you have to do is you have to be ready to unlearn everything. ஸோ இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கேன், கிராமர் எனக்கு இது தெரியும் அது தெரியும், ஏதோ தப்பாக கூட படிச்சிருப்பீங்க. அதை அன்லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இல்லைனா இது வரைக்கும் கற்றுக்கிட்டது தப்புங்க, இதுக்கப்புறம் தான் நான் கரெக்டாக படிக்க போகிறேன் அப்படின்னு எந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் அன்லேர்ன் பண்ண ரெடியாக இருக்கணும். தட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட். தென் ரீலேர்ன். அன்லேர்ன் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை திருப்பி கரெக்டாக கற்றுக்க போகிறீங்க. ஓகே, that's your first step, first stop in the travel. Then discipline. டிசிப்ளினுங்கிறத பற்றி எல்லாரும் எல்லா விதமாகவும் பேசுவாங்க. டிசிப்ளின் இஸ் நத்திங் பட் இன்னைக்கு இந்த மாதம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நான் இன்னைக்குலேருந்து படிக்க ஆரம்பித்தாதான் நான் அந்த கோலை ரீச் பண்ண முடியும். ஸோ இன்னிலேருந்து நான் இந்த எக்ஸாமுக்காக 2 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னா அந்த 2 hours எவ்ரிடே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். தட் இஸ் தி டிசிப்ளின். ஓகே, 5 o'clock நான் மார்னிங் எந்திரிக்க போகிறேன் அப்படின்னா 5 o'clock நான் எந்திரிச்சு உட்காந்து படிப்பேன். இன்னைக்கு நான் படித்தாதான் நான் நாளைக்கு 4 hours படிப்பேங்கிறது இட் வில் நெவர் ஹேப்பன் அண்ட் டுமாரோ நெவர் கம்ஸ். ஓகே, இன்னைக்கு நான் 2 hours படிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த டிசிப்ளின். நான் எந்திரிச்சு கரெக்டாக படிக்கிறேன், வேறு எதுவும் பண்ணாமல் அந்த 2 hours நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக எக்ஸாமை பற்றி யோசிச்சு நான் என்ன படிக்கிறேன்றதை தெளிவாக படிக்கிறேங்கிறது தான் டிசிப்ளின். அதுதான் ஃபோக்கஸ். ஓகே, தென் இந்த ரோடோட நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட். ஸோ டிசிப்ளின் ஒன்று இருந்தால் தான் இட் இஸ் போத் இன்டர்கனெக்டட். நான் கமிட்டடாக இருக்கேன், கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் டிசிப்ளின் வரும். டிசிப்ளின் ஒன்று இருந்தால் தான் அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நான் வந்து இப்போ நாளைக்கு கிளாஸுக்கு நான் வந்து 5 o'clock எந்திரிச்சு படிக்க போகிறேன்னா நைட்டு நான் என்ன பண்ணணும், படத்துக்கு போகக்கூடாது, இல்லை வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னா போகக்கூடாது. கரெக்டாக நான் 9 o'clock தூங்கினா தான் 5 o'clock எந்திரிக்க முடியும்னா நான் அதை முன்னாடி நாளே பிளான் பண்ணி அதை பண்ண ஆரம்பிக்கணும். தட் இஸ் தி கன்சிஸ்டன்சி, தட் இஸ் தி டிசிப்ளின். ஓகே, ஸோ இது மூணையும் நீங்கள் பண்ணீங்கனாலே யூ வில் ஈஸிலி ரீச் யுவர் கோல் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, ஸோ வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ. தென் இந்த இதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொட்டீன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரிடே படிங்க. எவ்ரிடே படித்தாதான் அக்விசிஷனாக மாறும். அதாவது லேர்னிங்கை அக்விசிஷனாக நீங்கள் மாற்ற போகிறீங்க, உங்களோட ஒரு ஹேபிட்டாக மாற்ற போகிறீங்க. ஓகே, அண்ட் நெவர் டுவெல் த பாஸ்ட், ப்ரெசண்ட் தான் முக்கியம். ஸோ யூ ஹாவ் த ஃப்ரேஸ் கார்பிடியம். கார்பிடியம் அப்படின்னா சீஸ் த டே. இப்போ இருக்கிற மொமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 10th நல்லா மார்க் எடுக்கலை, 10th நான் செம்மையாக மார்க் எடுத்தேன், 12th நான் இவ்வளோ மார்க் எடுத்தேன், எனக்கு கிராமரில் இவ்வளோ மார்க், அது எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த எக்ஸாமுக்கு நான் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். யுவர் ப்ரெசன்ட் செல்ஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ நோ பேசிக் கிராமர் இட்ஸ் வெல் அண்ட் குட். ஆனால் தெரியலைங்கிறதுக்காக நான் வந்து எனக்கு வராதுன்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் யூர் பாஸ்ட் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். வாட் யூர் டூயிங் இன் த ப்ரெசன்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் கமிட்டடாக
கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை டிசிப்ளினோட பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் ரீச் த கோல். அண்ட் யூ வில் ஹாவ் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த எக்ஸாம் டே. ஸோ இன்னைக்கு நான் 2 hours படிக்கிறேன், என் ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கிறேன், ஃபோக்கஸ்டாக இருக்கேன், கிளாரிட்டி இருக்குது, கான்ஷியஸாக லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா மட்டும்தான் எக்ஸாம் டே அன்னைக்கு நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த 3 hours ஆஃப் எக்ஸாமில் நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் எவர் ஐ டிட் இன் த ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் ஹவ் ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப். டிசிப்ளினுங்கிறது படிக்கிறதுல மட்டும் இல்லை, ஹவ் யூ டேக்கிங் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, முதல்ல மைண்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நாள் பூரா 8 hours ஷார்ட்ஸ் பார்த்துட்டு 2 hours படிக்கிறதுனால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. பிகாஸ் உங்கள் பிரெயினால் எதையுமே ரீட்டைன் பண்ண முடியாது. திங்க் 30 seconds ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, 10 seconds ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் வந்து உங்களோட எமோஷன்ஸை ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வாட்டி மாற்றிட்டே இருக்கும். அப்போ உங்களால் ஒரே எமோஷனோட படிக்கணுன்ற எமோஷனோட எப்படி ஒரு 2 hours கண்டினியூஸாக படிக்க முடியும்? நோ சான்ஸ். அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு டேக் பிரேக். ஒரு 1/2 hour 5 minutes பிரேக் எடுக்கணும். ஆனால் அந்த 1/2 hour கூட உங்களால் அந்த பிரெயினை கரெக்டான ஃபோக்கஸில் வச்சிருக்கவே முடியாது. ஸோ அவாய்ட் டூயிங் ஆல் தட். நீங்கள் கரெக்டாக வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பாருங்கள். நீங்கள் வேலைக்கு போகிறது அந்த வேலையை கரெக்டாக பார்த்தீங்கனாலே உங்கள் ஒர்க்கெல்லாம் மற்ற ஒர்க்கெல்லாம் கரெக்டாக முடித்தாலே இதில் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அண்ட் கமிட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஆல்வேஸ் ட்ரீம் ஆஃப் தி எக்ஸாம் டே. எக்ஸாம் டேல நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றது தான் உங்களோட மைண்டில் இருக்கும். அண்ட் யூ ஹாவ் டு கோ தி எக்ஸ்ட்ரா மைல். வாட் இஸ் எக்ஸ்ட்ரா மைல்? கோயிங், மேக்கிங் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். அகேன் திஸ் இஸ் ஆல்சோ அன் இடியம். ஸோ நான் எவ்ரிடே ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுப்பேன். இன்னைக்கு நான் இவ்வளோ படிச்சிருக்கேனா, நாளைக்கு இதை விட கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக படிப்பேங்கிறதா உங்களோட கோலாக இருக்கணும். வேற யாரை பற்றின எண்ணமும் உங்களுக்கு இருக்க தேவையில்லை. உங்களை நீங்கள் எப்படி பெட்டராக பண்ண ஆக்கிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து திஸ் ஹோல் ப்ரிப்பரேஷன் இஸ் ஆல் அபவுட். ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது உங்களை ஒரு பர்சனாக சேஞ்ச் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, கிளியர் பண்ணுறீங்க, வேலை வாங்குறீங்கலாம் தாண்டி நீங்கள் ஒரு பர்சனாக உங்களுக்குள்ள நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க. நீங்கள் உங்களையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும். தட் இஸ் வாட் திஸ் எக்ஸாம் வில் டீச் யூ. Then you would have heard of this story, Chinese bamboo. Okay, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து let's get into the story. ஒருத்தர் வந்து 2 சீட்ஸை சோ பண்ணுறாரு. ஸோ ஒரு சீட்டில் வந்து ஒரு மேங்கோ ட்ரீன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருது, மேங்கோஸ்லாம் வருது. ஆல்மோஸ்ட் ஒரு 4 years அவர் வந்து பார்க்குறாரு. இங்கே மாமரத்துலேருந்து மாங்காவாக வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு தடம் கூட காணோம் அதுக்கு வச்சதுக்கானது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தா 4 years கழிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தா கடகடகடன்னு வளர்ந்து நிற்குது சைனீஸ் பேம்பு, பல அடி உயரத்துக்கு. அதாவது மாமரத்தால் எட்ட முடியாத ஒரு உயரத்துக்கு வந்து சைனீஸ் பேம்பு வந்து போகுது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே டிமோட்டிவேட் ஆகும். எல்லாராலும் ஈஸியாக படிக்க முடியுது, ஆனால் என்னால் இவ்வளோ ஹார்ஸ் படித்தாலும் படிக்க முடியலையே அப்படிங்கிற டிமோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கும். ஆனால் திங்க் ஆஃப் சைனீஸ் பேம்பு 4 hours வளர்றதுக்கான ஒரே ஒரு ட்ரேஸ் கூட இல்லாமல் இருக்கிற சைனீஸ் பேம்பு வந்து திடீர்னு வளர்ந்து நிற்குது. ஏன்னா அத்தனை நாளாக இட் ஹாஸ் பீன் ஸ்ட்ரென்தனிங் ரூட்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களோட பேசிக்ஸை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். உங்களோட பொட்டன்ஷியலை நீங்கள் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஏன்னா பேசிக்ஸை நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவோம். இன்றைக்கி நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்த ஒரு 6 months நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியலங்கிற மாதிரி கூட தோணும். எதுவுமே கற்றுக்கல, எதுவுமே படிக்கல. ஆனால் படிக்கிறத மட்டும் விடாதீங்க. Chinese bamboo is your example. Then you will see a honey bee here. ஸோ இது ஒரு மித்ஸ் தான். ஸோ ஹனி பீ வந்து பறக்கவே முடியாது அப்படின்னு ஃபிசிக்ஸ் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஹனி பீ வந்து பறக்குது. எப்படி அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் ஹனி பீக்கு தெரியாது அதால பறக்க முடியாது அப்படின்னு. இந்த மித்து வந்து இது முடியும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அது பறக்குது. அப்பார்ட் ஃப்ரம் whoever is saying that it cannot fly, they do fly because they believe that they can fly. ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் சக்ஸஸ் அஃபர்ம் பண்ணிகிட்டே இருங்க. நான் சக்சீட் ஆக போகிறேன், ஓகே நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறேன், இந்த போஸ்டிங்கில் உட்கார போகிறேங்கிறத ஆல்வேஸ் ட்ரீம் ஆஃப் தட் சீட். அப்போ தான் வந்து உங்களோட எண்ணம் வந்து அங்கே தான் இருக்கும். நீங்கள் போகிற டெஸ்டினேஷன் தான் உங்களோட மனசில் இருக்கணும். அதுக்கான வழி வந்து தானாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ தென் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த நவ். நேற்று நடந்துச்சு, நேற்று நான் படிக்கலன்றதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா டுமாரோ இஸ் யோர்ஸ். ஓகே, ஸோ டுமாரோ இஸ் அகெயின் அனதர் டே இன் யோர் லைஃப். ஸோ எப்பயுமே திங்க் ஆஃப் டுடே. தென் கம்மிங் டு தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ்.
ஸோ நீங்கள் எல்லாரும் நினச்சிருப்பீங்க ஸ்கூல்லேருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, எழுதியிருப்பீங்க. ஆனால் எனக்கு இப்போ என்னால் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கவே முடியல, என்னால் ரீட்டைன் பண்ணவே முடியல, என்னால் எவ்வளோ படித்தாலும் ஞாபகம் வச்சுக்க முடியல, என்னால் எவ்வளோ எழுதி பார்த்தாலும் ஞாபகம் வச்சுக்க முடியல, நான் இத்தனை டைம் எழுதிட்டேன் ஆனாலும் எனக்கு அந்த கொஷின் மறந்துடுது அப்படின்னு நமக்குள்ள நிறைய சந்தேகங்கள் நம்ம மேலேயே இருக்கலாம். இல்லை எனக்கு வரவே வராதுன்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. தேர் ஆர் லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். பாருங்க, விஷுவல் லேர்னர், கினெஸ்தெட்டிக் லேர்னர், ஆடிட்டரி லேர்னர், ஸ்ட்ரெஸ் லேர்னர், ஈஸ் லேர்னர், ஸ்கிரிபிள் லேர்னர், ட்ரஸ்ட் லேர்னர், டீச் லேர்னர், காப்பி லேர்னர். ஓகே, ஸோ விஷுவல் லேர்னர் அப்படின்னா யாருன்னா அவங்களால ஒரு விஷயத்த பார்த்து ஞாபகம் வச்சுக்க முடியும். பிக்சராக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக அந்த விஷயத்த ரீட்டைன் பண்ண முடியும். வாட் எவர் தே சி தே குட் ரிமெம்பர். ஓகே, கினெஸ்தெட்டிக் லேர்னர் இஸ் ஒரு விஷயத்த அவங்க செஞ்சு பார்த்தா தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா அதை பண்ணுறாங்க, கிராமர் கற்றுக்குறாங்க, ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். ஓகே, தென் ஆடிட்ரி, கேட்டால் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பார்க்குறதுலாம் கூட மறந்துடலாம். எனக்கு கேட்டால் ஞாபகம் இருக்கும். சில பேரால் புக்கில் படிக்க முடியாது, பட் யூடியூப்பில் அந்த கான்செப்டை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களால அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், கேட்டு ஞாபகம் வச்சுக்க முடியும். இல்லை ஒரு பாட்காஸ்ட் கேட்குறேன், எனக்கு ஈஸியாக ரீடைன் ஆகுது, தட் இஸ் ஆல்சோ அன் ஆடிட்ரி லேர்னர். தென் ஸ்ட்ரெஸ் லேர்னர், சில பேர் படிக்கவே மாட்டாங்க, நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வரும், ஐயோ நாளைக்கு காலையில் எக்ஸாம் எடுத்துணுமேனு, அந்த ஸ்ட்ரெஸ்லேயே அவங்க படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லேர்னர்ஸும் இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக வந்து எல்லா விஷயமும் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லேர்னராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்களே ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க, இதுக்குள்ளே நான் இதை முடிக்கணும், நீங்களே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை படிக்கலாம். ஓகே, ஈஸ் லேர்னர் அப்படின்னா சுற்றி எந்த ப்ராப்ளமே இருக்கக்கூடாது, நான் என்னோட பேஸில் தான் படிப்பேன், எந்த சத்தமும் இல்லாமல் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் தான் படிப்பேன் அப்படிங்கிறவங்க வந்து ஈஸ் லேர்னர், ஒரு ரிலாக்ஸ்ட் என்வாயன்மெண்ட்டில். ஸ்கிரிபிள் லேர்னர் படிக்கிறதுலாம் கிறுக்கி பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். தென் ட்ரஸ்ட் லேர்னர், இல்லை அவங்க ட்ரஸ்ட் பண்ணுற அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் கிட்ட தான் வந்து அவங்களால கற்றுக்க முடியும். அவங்க மேலே ட்ரஸ்ட் இல்லைன்னா அவங்களால படிக்க முடியாது. ஓகே, அவங்க சொல்லி கொடுக்குறது சில டைம் நமக்கே தெரியும், சில டீச்சர் நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நம்ம அந்த சப்ஜெக்டையே வெறுத்துருப்போம் இல்லையா, தட் இஸ் ஆல்சோ ட்ரஸ்ட். டீச் லேர்னர் அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்டதை ஒருத்தங்களுக்கு சொல்லி காட்டுறது மூலயமா, கற்றுக் கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு ஈஸியாக அது ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட எக்ஸாம்ஸ் அப்போல்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டீச் லேர்னர். தென் காப்பி லேர்னர், ஒருத்தங்க பண்ணுறதை அப்படியே நான் பண்ணேன்னா எனக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும், எங்கள் டீச்சர் எப்படி கிளாஸ் எடுத்தாங்களோ அதே மாதிரி நான் வீட்டில் போயிட்டு எழுதி பார்த்தேன், காப்பி பண்ணி பார்த்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இல்லை என் ஃப்ரெண்டு எப்படி படிக்கிறானோ அதே மாதிரி படித்தா எனக்கு ஞாபகம் இருக்கும், எழுதுனா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க காப்பி லேர்னர். ஸோ நீங்கள் இப்போ நம்ம எல்லாரும் யூனிக், அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இங்கே நம்ம ஒருத்தரும் ஒரு லேர்னர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து முழுசாக விஷுவல் லேர்னர், ஆனால் எனக்கு இது எதுவுமே வராது அப்படின்னு கிடையாது. ஐ மே ஹாவ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 or 3 திங்ஸ். நான் வந்து விஷுவல் லேர்னராக இருக்கலாம், ஈஸ் லேர்னராகவும் இருக்கலாம், காப்பி லேர்னராகவும் இருக்கலாம். ஸோ நான் விஷுவலாக பார்த்து இந்த மாதிரி நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டில் அதை திருப்பி காப்பி பண்ணேன்னா என்னால் ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எதை வேணால் காம்பினேஷன் நமக்குள்ளே இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் வந்து உங்களுக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்கிற லேர்னர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அது மூலயமா நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, தென் இன்னைக்கு நாம பார்த்தது அகெயின் we have come back to the road map of the session. நம்ம சிலபஸ் பார்த்தோம். சிலபஸில் வந்து பேசிக்காக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இருக்கிற சிலபஸ், சிஹெச்எஸ்எல், இபிஎஃப்ஓ அந்த மாதிரி சிலபஸையும் சிஜிஎல் சிலபஸையும் கம்பேர் பண்ணோம். தேர் ஆல்மோஸ்ட் த சேம். அண்ட் அந்த சிலபஸை நாம் வந்து எப்படி பிரிச்சிருக்கோம், கிராமர் அண்ட் வொக்காபுலரி எப்படி பிரிச்சிருக்கோம், அண்ட் ஈச் செக்ஷனில் வந்து ஒரு கொஷின் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். அண்ட் தென் நாம் வந்து கிளாஸ் ஸ்கெடியூல் பார்த்தோம். அண்ட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் மீ, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் எவ்ரிடே வீடியோ பார்க்க போகிறீங்க, எவ்ரிடே பார்த்த வீடியோவை மறுபடியும் பார்த்து நோட்ஸ் எடுக்க போகிறீங்க, கொடுக்குற எக்ஸசைசஸ் பண்ண போகிறீங்க, வீக்லி டெஸ்ட் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. இதை கண்டினியூஸாக பண்ணாலே வந்து ஈஸியாக யூ வில் ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் தி எக்ஸாம். தேங்க்யூ.